அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ், டிப்ளமோ இன் டிஜிட்டல் மீடியா மற்றும் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் மாஸ்டர் பயிற்சி வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம பிப்ரவரி மாதம் ஆர்ஜே யூடியூப் மாஸ்டர் கிளாஸ் பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக ஆர்ஜேக்கான பயிற்சி, ஆடியோ சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இது ஒரு மாதத்தில் நம்ம யூடியூப்லாம் முடிக்கிறது சாத்தியமே இல்லை. அதே போல் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவில். நம்ம கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் புதிதாகவும் நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கீங்க. உங்களை அன்போடு ஸ்கில்நெட் கம்யூனிட்டிக்கு வரவேற்கிறோம். இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பலருடைய லைஃப் சோர்ஸ் ஆயிடுச்சு. வாழ்க்கையினுடைய அனைத்திற்கும் அடிப்படை அப்படிங்கிறது சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளில் பல பேர் அதை இன்னமும் ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நம்ம கிளாஸ்லேயே ரெகுலராக நிறைய கிளாஸ் பார்த்தவங்க கூட அதை ஒரு பொழுதுபோக்காக தான் அதை அப்ரோச் பண்ணுறாங்க. அதனால அவங்கள இன்னமும் நம்ம ஆழத்துக்கு கொண்டு போகணும், சோஷியல் மீடியாவுடைய உண்மையான பவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதம் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை எடுக்கிறேன். அதே போல் 2 போஸ்ட் தான் போட்டேன். உண்மையாக இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். நேற்று ஒரு போஸ்ட், ஒரு இமேஜ், இன்றைக்கி ஒரு இமேஜ் மட்டும்தான் போட்டேன். ப்ரமோஷன் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. ஏன்னா எங்களுடைய அகில இந்திய வானொலி, நான் பணியாற்றக்கூடிய வானொலியினுடைய 32வது ஆண்டு தொடக்க விழா நேற்று நடந்தது. அதனையொட்டி பலவிதமான வேலைகள் நாங்களே செஞ்சோம். இதுலேயும் நாங்கள் விரும்பி எங்களுடைய ஸ்டேஷன் அப்படிங்கிறதால நாங்களே இன்வால்மெண்ட்டாக நிறைய ஒர்க் பண்ணுவோம் எப்போவுமே. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே கொடுத்தது அப்படிங்கிறது ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் முதல்ல பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்ததே ரேடியோவிலேருந்து அந்த இளைய பாரதத்துக்கு சன்மானம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் வானொலி அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது. 32 வருஷம்னா 32 வருஷமும் நான் ஆல் இண்டியா ரேடியோ காரைக்காலோட இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 95 நான் 10th ஸ்டாண்டர்டு எக்ஸாம் எழுதுகிற டயத்தில் தான் எங்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமே அந்த வருஷத்துலேருந்தே நான் எஃப்எம்மில் ப்ரோக்ராம்ஸு, இளைய பாரதம் ரெக்கார்டிங்கு, ப்ரோக்ராம் ரெக்கார்டிங்கு, கண்டென்ட் எழுதுறது, அந்த மாதிரி நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா சன்மானம்? எங்களுக்கு 150 ரூபா கொடுப்பாங்க. 150 ரூபாய் வாங்குறதுக்காக நாங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன். அப்போ அதே போல் சென்னை தூர்தர்ஷனில் ஒரு எதிரொலின்னு ஒரு நிகழ்ச்சி போகும். அதில் ஒரு கடிதம் எழுதுனா அது என்னுடைய கடிதம் சிறந்த கடிதமாக பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னைக்கு எங்களை அழைச்சிருந்தாங்க. சென்னைக்கு டைரெக்டாக வாங்க, பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த காரணங்களுக்காக தான் நான் முதல்ல அக்கௌண்ட்டு என் பேரில் பேங்கிங் அக்கௌண்ட் ஆரம்பித்ததே மீடியாவில் தான். இப்போ 32 வருஷம் வந்திருக்கோம். அந்த 32 வருஷத்தில் 22வது வருஷமாக நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்ஜேவாக இருக்கிறேன். நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம 2009லேருந்தே நான் ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீங்களே கணக்கு போட்டுங்க, 18 வருஷமாக நான் ஆன்லைனில் இருக்கிறேன். அதே போல் அப்போல்லாம் இந்த மாதிரி நெட்டு வசதிலாம் இல்லாத காலத்திலேருந்து பென்ட்ரைவ் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், எம்டிஎஸ்ன்னு அதில் போட்டிருக்கோம். அதை கம்ப்யூட்டரில் சொருவுனா நெட்டு எடுக்கும். மண்டை கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம், சிஆர்டிமா பெரிய மானிட்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் பழைய ஒரு கம்ப்யூட்டரு செகண்ட்ஸில் வாங்கி அந்த பென்ட்ரைவ் மாதிரி எம்டிஎஸில் சாயந்தரம் 6 மணிக்கு தான் கம்ப்யூட்டரில் உட்காருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் 6லேருந்து மறுநாள் காலையில் 6 வரைக்கும் அந்த 12 hours அந்த டைமிங் மட்டும் நம்ம நெட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு மாதத்துக்கு குறைந்த சேவை கட்டணம் வாங்குவாங்க. பகலில் வாங்கினா ரொம்ப அதிகமாக இருக்கும் கட்டணம். அதனால் 350 ரூபா அந்த டயத்துலேயே நாங்கள் அப்போ கட்டினோம். அப்போயே நான் 300 350 ரூபா மாதத்துக்கு சந்தா கட்டி எம்டிஎஸில் பென்ட்ரைவ் சொருவிட்டு நாங்கள் உட்காந்து நெட்டு நோண்டிக்கிட்டு இருப்போம். அதனால் தொடர்ந்து நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் தொடர்ந்து நிறுத்தாமல் செய்கிறோம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்கள்ட்டே சில பேர்கிட்ட பேசும்போது எனக்கு அவங்களுக்கு இன்னமும் நம்ம சொல்லணும், இன்னமும் நம்ம சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்கள் இன்னமும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு உணர முடிகிறது. குறிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா உங்கள் கையில் இருந்து அதை நீங்கள் வலிமையாக பயன்படுத்துனீங்கன்னா மார்க்கெட்டிங் கஷ்டமே கிடையாது. நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்.
நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்காக நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஏதாவது ஒரு பொருளை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கலாம். உங்களுடைய நோக்கம் எதுவானாலும் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தியே ஆகணும். வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. வேறு எந்த மீடியாலையும் நீங்கள் வந்து இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களை வந்து யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கேயுமே ரீச் ஆக முடியாது. அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? அப்போ மார்க்கெட்டிங் பழைய முறையில் எப்படி இருந்தது? பழைய முறையில் வந்து எல்லாரும்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாரும்லாம் பிஸ்னஸ்லலாம் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க. அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் வந்து இன்றைக்கி ஆன்லைன் வந்ததால தான் நாங்களாம் கண்டென்ட் கிரியேட்டர். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த யூடியூப்னு ஒன்று, இன்ஸ்டாகிராம்னு ஒன்று, ஃபேஸ்புக்னு ஒன்று, வாட்ஸ்அப்னு ஒன்று, டெலிகிராம்னு ஒன்று, இதெல்லாம் எடுத்துருங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. பழைய காலத்துக்கு போயிடுறோம். 2005 2006லலாம் எப்படி இருந்தோம்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நினச்சி பாருங்கள். அந்த நிலமையில இருந்துக்கிட்டு எனக்கு மார்க்கெட்டிங் கஷ்டம்னு சொன்னீங்கன்னா ஓகே, அப்போ வந்து கஷ்டம். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டிங் கஷ்டம் கிடையாது, கண்டென்ட் கிரியேஷன் கஷ்டம் கிடையாது, இன்கம் சம்பாதிக்கிறது கஷ்டம் கிடையாது, ரீச் ஆகிறது கஷ்டம் கிடையாது, லோக்கலில் உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது கஷ்டம் கிடையாது, எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாத்தையும் ஈஸி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டெக்னாலஜிலாம் அப்போ இருந்ததுன்னா நாங்கள் இந்நேரம் எங்கேயோ இருப்போம். இப்போ தான் அந்த டெக்னாலஜி வந்திருக்கு. உடனே உங்களுக்கு சுட சுட தினத்தந்தி பேப்பரில் செய்திகள் வர மாதிரி சுட சுட உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் குறிப்பாக புதிதாக வந்தவர்களுக்கு ஸ்கில்நெட் கம்யூனிட்டியை பற்றியோ ஸ்கில்நெட் கிளாஸஸ் பற்றியோ தெரியாதவங்களுக்கு நாங்கள் அன்போடு சொல்லிக்கொள்வது என்னென்னா, இது முழுக்க முழுக்க செய்முறை சார்ந்த பயிற்சியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் செக்ஷனாக இருக்கும். தேவையான அளவுக்கு விஷயங்களை நாங்கள் தியரியிலையும் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அதனால் நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாருமே பெரும்பாலும் வச்சுருக்கீங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிளாஸ் பார்க்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் லேப்டாப் கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக வச்சுட்டு பார்க்கணும். நாங்கள் போடுற லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்கள் மெயிலுக்கு அனுப்பிட்டிங்கன்னா மெயிலே ஓப்பன் ஆகிடும். நிறைய பேர் டெலிகிராம், வாட்ஸ்அப்லாம் கம்ப்யூட்டரில் வச்சுருப்பீங்க. அதுலேருந்து இந்த லிங்க்கை உங்களுடைய பர்சனல் நம்பருக்குள்ள குரூப்பில் இருந்தோ நீங்கள் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கிளாஸை பார்த்துட்டு அதோட சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா செவனேன்னு புத்தம் சரணம் கச்சாமின்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது, வேலை எதுவுமே நடக்காது. நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், நிறைய ப்ராக்டிக்கல் சொல்லித்தரேன். அதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நாளைக்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு கிளாஸ் முடிச்சிட்டோம்னா 5 நாள் கேப் இருக்குது. அந்த 5 நாளில் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பெரும்பாலும் எல்லாருக்கும் எல்லாமே பயன்படக்கூடிய பயிற்சிகளாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது தேவையில்லை, இது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்களா சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸே பண்ணாமல் அடுத்து கிளாஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேவா? நம்ம 100 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40 விஷயங்களாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி 40 விஷயத்துலேயும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 25% நீங்கள் டூல்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மொபைலில் வந்து நம்ம லிங்க் கொடுத்தவொடனே அந்த மொபைலை இப்படி வச்சு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணணும். மொபைல்லையே உள்ள விஷயங்களை மொபைல்லே நீங்கள் பண்ணி பார்க்கணும். லேப்டாப் கம்ப்யூட்டரில் உள்ள விஷயங்களை லேப்டாப்பில் பண்ணி பார்க்கணும். வித்தவுட் ப்ராக்டிஸ் எந்த பயிற்சியும் நான் செய்ய மாட்டேன், ஆனால் கிளாஸ்க்கு வரேன்னா அது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. ஓகேவா? நம்ம கிளாஸை பொறுத்தளவுக்கு செய்முறை பயிற்சின்னு சொல்லியிருக்கிறோம். எதையுமே வந்து ரகசியமாக இது உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு எதையுமே நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம அப்டேட் ஆனால் கூட அன்றைக்கே உங்களுக்கு உடனடியாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு சொல்லலைன்னா எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு படபடப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்டேட்டடாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் வர்றவங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? புதுசாக வந்தவங்களுக்கு என்னடா எடுத்த உடனே ரொம்ப பீடிகை போடுறாருன்னு நினைக்க வேண்டாம். கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு பயிற்சி. ஏன்னா சோஷியல் மீடியா எப்போவுமே அது கூட தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அது வந்து ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒருத்தர் வீட்டில் வாசலில் கடந்த ஒரு பழைய டிராக்டரை வந்து ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டார். எங்களுக்கு வந்து எந்த பொருளாதார வசதியும் இல்லை, இந்த ஒரு டிராக்டர் தான் எங்கள்கிட்ட இருக்கு, எங்கள் தாத்தாவை வச்சுருந்த டிராக்டர், அதுவும் இப்போ கண்டமாகி வீட்டில் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரே ஒரு டிராக்டரை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டார். அந்த சோஷியல் மீடியாவில் அவர் போட்ட அந்த போஸ்ட்டு அவருடைய லைஃபே மாற்றிருச்சு. யாருக்கு தெரியும் அந்த விஷயம்? யாருக்காவது தெரிஞ்சால் சேட்டில் போடுங்க. யார் இந்த விஷயத்தை கவனிச்சிங்க? சேட்டில் போடுங்க. ஒரு பழைய டிராக்டரை ஒரு வீடியோ எடுத்து போட்டார் ஒரு மனுஷன். அவருக்கு வந்து வாழ்க்கையில் அந்த ஒரு போஸ்ட்லேயே அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. யாருமே சேட்டில் வரல. சரி, என்ன நடந்தது அப்படிங்கிறத கிளாஸில் கிளைமேக்ஸ் காட்சியில் சொல்கிறேன். அது வரைக்கும் அந்த கேள்வி, டிராக்டர் போஸ்ட்டு போட்டவருக்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிற கேள்வியை மட்டும் மனசில் வச்சுங்க. நான் மறந்துட்டேன்னா நீங்களே ஞாபகப்படுத்தலாம். வாங்க நம்ம திரைக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. எல்லா விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம இருக்கிறது சோஷியல் மீடியா உலகத்தில் இருக்கிறோம். எல்லாமே சோஷியல் மீடியா தான். பெரிய பெரிய மீடியாக்காரங்களாம் எங்கே வந்து உட்காந்துருக்குறான்? சன் டிவியாக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், எல்லாம் கேமராவை தூக்கிக்கிட்டு ஷோ பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் லைவ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறான். பார்த்தீங்களா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எங்கே உட்காந்துருக்குறான்? சோஷியல் மீடியாவில் உட்காந்துருக்குறான். பாலிமர் டிவியும் புதிய தலைமுறையும் சன் நியூஸும். இந்த டிவி சீரியலில் உள்ளவங்க மட்டும்தான் இன்னும் நமக்கு இந்த செக்ஷனுக்குள்ளார வரல. சீரியல் போடுறவன் சோஷியல் மீடியாக்குள்ளார வரல. ஆனால் அவனும் யூடியூப்குள்ளார எல்லா கண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சன் டிவி எல்லா கண்டென்ட்டையும் யூடியூப்பில் கொடுக்குறான். பெரிய பெரிய மீடியாஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சன் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய சீரியல் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எதுக்காக சார் கொடுக்குறாங்க? ஏன் கொடுக்கணும் அவங்க? அங்கே தான் விஷயமே இருக்குது. சோஷியல் மீடியாவில் தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கான ரீச் இருக்குது, அவங்களுக்கான விளம்பரங்கள் எல்லாம் அங்கேருந்து தான் வருது. புரியுதா? அதனால் இப்போ நாம் வந்து நிறைய பயிற்சிகள் கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பாக முதல்ல நம்ம ஒரு ஐடென்டிட்டி ரெடி பண்ணணும். என்ன ஐடென்டிட்டி சார் அது? பார்க்கலாம் வாங்க. விஷுவல் ஐடென்டிட்டி. விஷுவல் ஐடென்டிட்டினா என்ன? விஷுவல் ஐடென்டிட்டினா யாருக்கு தெரியும்? சேட்டில் போடுங்க. விஷுவல் ஐடென்டிட்டினா என்னங்க சார்? தெரியுமா யாருக்கா? சேட்டில் போடுங்க. எஸ்ஸா நோவா? எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. கிளியராக இருக்கா நான் பேசுறது? எஸ்ஸா நோவா போடுங்க சேட்டில். யாராவது போடுங்க. கிளியராக போயிட்டுருக்கா? சரி, கிளாஸ் கிளியராக இருக்கா? கிளியர் போடுங்க. கிளாஸ் கிளியராக இருக்கா? கிளாஸ் கிளியராக இருக்கான்னு கேட்டால் நோ போடுறேன். கிளியர். தேங்க்யூ. விஷுவல் ஐடென்டிட்டி நல்லா நோட் பண்ணிக்கங்க. விஷுவல் ஐடென்டிட்டி இருந்தால் தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஜெயிக்க முடியும். பிராண்ட் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. பிராண்ட் கிட்டுனா நம்ம கேன்வாவில் பிராண்ட் கிட்டா சார் அதுவா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது. கேன்வாவில் வந்து நம்ம பணம் கட்டினோம்னா ப்ரோ வெர்ஷன் வாங்கினோம்னா பிராண்ட் கிட்டில் வந்து நம்ம கண்டென்ட்டெல்லாம் அதில் ஏற்றி வச்சுக்கலாம். புரியுதா? அந்த பிராண்ட் கிட்டில் என்னத்தை ஏற்றுறது? நமக்குன்னு பிராண்ட் கிட் வந்து ஒன்று உருவாக்கி வச்சுக்கணும். பிராண்ட் கிட்னா என்ன? அது ரெண்டையும் நம்ம முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோவில் பார்த்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இன்னைக்கு கிளாஸ். ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். விஷுவல் ஐடென்டிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிராண்ட் அல்லது ஒரு படைப்பாளர் தன்னை உலகுக்கு வெளிப்படுத்தும் முகவரி ஆகும். ஓகேவா? விஷுவல் ஐடென்டிட்டினா இப்போ நான் என் பேர்லேயே நான் வந்து என்னுடைய சோஷியல் மீடியாவை மெயின்டைன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். என்னோட யூடியூப் எல்லாமே பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் பாருங்கள், அவங்க பேர்லேயே தான் பிராண்டாக வச்சுப்பாங்க. இப்போ ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க, நடிகர்கள், காமெடியன்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க புதுசாக வேறு ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டிவி, இன்க்ளூடிங் டிவி ஆர்டிஸ்ட்டு, டிவி நியூஸ் ரீடர்ஸு, விஷுவல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பேரையே பிராண்டாக வச்சுப்பாங்க. ஆனால் விஷுவல் மீடியாவில் இல்லாமல் வேறு மாதிரி ப்ரமோஷன் பண்ணுறாங்க, ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுப்பாங்க. இப்போ பிகைன் வுட்ஸு, கலாட்டா, பிளாக் ஷிப்பு, அதெல்லாம் என்ன? விஷுவல் ஐடென்டிட்டி. அவங்களுக்காக அவங்க உருவாக்குற நேமு. இப்போ கோபிநாத் சார் வந்து அவர் பேரே வச்சுக்கிட்டார். பிராண்டே கோபிநாத் தான், பிராண்டே பாலா தான். விஜய் டிவி பாலா, கேபிஒய் பாலா. யார் கேபிஒய் பாலா? எங்கள் ஊர் பையன். விஜய் டிவியில் கேபிஒயில் வந்து வின்னராக வந்தார். இன்றைக்கி சினிமா ஹீரோவும் நடிச்சிட்டார். அவருடைய பிராண்டு கேபிஒய் பாலா அப்படிங்கிறது தான். அதுமாரி அவங்களுடைய ஷோஸு, அவங்களுடைய எதில் அவங்க பிரபலம் ஆகிறாங்களோ அது. இப்போ ஜெயம் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு மூவி, அவருடைய பேர் ரவி. அந்த பிரபலத்தினுடைய காரணமாக ஜெயம் ரவிங்கிறத அவருடைய
பிராண்டாக மாற்றிட்டார். அப்புறம் இப்போ தான் வந்து என்னன்னு தெரியல, ரவி மோகன்னு மாற்றிருக்கார். புரியுதா? அப்போ அந்த பேரே அவங்க பிராண்டாக மாற்றுறாங்க. சோஷியல் மீடியாவில் எங்கே தேடினாலும் அவங்க பேரை போட்டிங்கன்னா அவங்க கிடைப்பாங்க. அதே மாதிரி லோகோலையும் அவங்களே போட்டு வச்சுப்பாங்க. இன்றைக்கி தமிழில் எழுத்துலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு, ஜெயமோகன் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு, சாரு நிவேதிதா அப்படிங்கிறது ஒரு பிராண்டு, எழுத்து பதிப்பகம் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு, கிழக்கு அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. ஓகேவா? ஹிக்கின்ஸ் பாதாம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. இதெல்லாம் எங்கேருந்து சொல்கிறோம்? எல்லாம் நம்ம ஊடகத்துறை சார்ந்து இலக்கியத்துறை சார்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ சன் டிவி கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் லோகோவை அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் கவனிச்சிங்களா? இன்க்ளூடிங் ஆல் சேனல்ஸ் அண்டு கலைஞர் டிவி எல்லாத்துலேயுமே பிராண்டில் லோகோவை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணுறாங்க? அவங்க பிராண்ட் விஷுவல் ஐடென்டி இன்னமும் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணணும் தான். அதனால் இது ஒரு லோகோ அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. விஷுவல் ஐடென்டிட்டினா லோகோ மட்டுமல்ல, ஒரு தனி நபரை அடையாளப்படுத்தலாம் அல்லது நிறுவனத்தை அடையாளப்படுத்தலாம். இதில் வந்து நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு நமக்கு சோஷியல் மீடியா தான் நம்மளோட மீடியா இல்லையா? அதில் தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ யூடியூப்பில் நமக்கு விஷுவல் ஐடென்டிட்டி என்ன இருக்குது? மெட்டா தளங்கள்னால் என்னென்ன? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்டு வாட்ஸ்அப் எல்லாமே மெட்டாவுடைய தளங்கள் ஆயிடுச்சு. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெலிகிராமை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. பர் மந்த் வந்து லேக்ஸில் ஏர்ன் பண்ணக்கூடியவங்க டெலிகிராமில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்க பண்ணுற விஷயத்தை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருங்கிணைப்பில் கோட்டை விட்டிங்கன்னா நீங்கள் வந்து விஷுவல் ஐடென்டிட்டியில் டெவலப் ஆக முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எப்போவுமே முடங்கி நின்றக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான ரெக்வெஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபேஸ்புக்லேயே மட்டும் உட்காந்துருக்கேன்னு வச்சுங்களேன், நான் இந்தளவு ரீச் ஆகிருக்க முடியுமா? நான் மட்டும் இல்லை, நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸு நாங்கள் அடைந்த வெற்றிகள்லாம் ரொம்ப 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 சாதாரணமானது. எங்களை விட 100 மடங்கு 1000 மடங்கு வெற்றி பெற்றவர்கள்லாம் உங்களுக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்துலேயும் உட்காந்துருக்குறாங்க. யூடியூப்பில் இருக்கிறாங்க, மெட்டாவில் இருக்கிறாங்க, டெலிகிராமில் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் விஷுவல் ஐடென்டிட்டி அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணலாமா? யார் என் கூட தொடர்ந்து பயணிக்கிறீங்களோ இந்த கிளாஸில் அவங்களுக்கான விஷுவல் ஐடென்டிட்டியை நீங்கள் இந்த மாதம் உருவாக்கிடலாம். உங்களுக்கான க்ரியேஷன், அது கண்டென்ட்டாக இருக்கலாம், ப்ராடக்ட் செல்லிங்காக இருக்கலாம், அல்லது டீச்சிங்காக இருக்கலாம். அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஐடியா வந்து நம்ம இன்டகிரேட்டட் டூல்ஸாக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தளங்களில் மட்டும் இல்லை, டிசைனிங்கில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து இந்த இன்டகிரேஷன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கலந்து கட்டி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ டிசைனிங்னா சும்மா ஈஸியாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் டிசைனிங்கில் நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷனுடைய நேர்த்திகளை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஓகேவா? அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். முக்கியமாக விஷுவல் ஐடென்டிட்டிக்கு என்னென்னங்க வேணும்? நல்லா கவனிச்சிங்க சார். இதெல்லாம் யார் வச்சுருக்கீங்க? 5 முக்கியமான பாயிண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் சார். உங்களுக்குன்னு ஒரு லோகோ இருக்கணும் சார். உங்களுக்குன்னு கலர்ஸ் இருக்கணும் சார். என்ன சார் எனக்குன்னு கலர் சொல்கிறீங்க? எப்படி சார் அது? இப்போ அமேசான்னு போட்டிங்கன்னா அமேசானுக்குன்னு ஒரு லைட் ப்ளூ கலர், ஃப்ளிப்கார்ட்டுக்குன்னா ஒரு கலர். அதேமாதிரி எந்த விஷயம்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கலர்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஒரு கலரோ 2 கலரோ இல்லை 3 கலரோ, அதுக்கு மேலெலாம் போனோம்னா நல்லா இருக்காது. 1 or 2 கலர்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு கலர் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ ஏன் என்னுடைய ஸ்கில் நெட் லோகோ பார்த்தீங்களா? எதுக்காக நான் டார்க் ப்ளூ போட்டிருக்கேன்? வேறு கலர் போடலாமே. அதே போல் இங்கே பாருங்கள், எடியூம்பிளன்ஸ் லோகோ பின்னாடி பாருங்கள், என்னுடைய பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த ப்ளூ ஏன் சார் போட்டிருக்கிறாங்க? எடியூம்பிளன்ஸில் சென்னை பெரும்பாக்கத்துலேருந்து அவங்க லோகோலேயும் அந்த ப்ளூ பயன்படுத்தியிருக்காங்க. நான் காரைக்கால்லேருந்து நான் பண்ண என்னுடைய ஸ்கில் நெட் லோகோலையும் டார்க் ப்ளூ தான் பயன்படுத்தியிருக்கிறேன். என்ன ரீசனு தெரியுதா? கலர் பேட்டல்னு ஒன்று இருக்குது. நிறங்கள், அந்த நிறங்களுக்குரிய சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. கலர் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? உங்களுக்குன்னு என்ன கலர் கிரியேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பேட்டில் உங்களுக்கான லோகோ இருக்கணும். உங்களுக்காக தனியாக ஃபாண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? சார் ஃபாண்ட்டெல்லாம் என்னால் ரெடி பண்ண முடியாது சார் அப்படின்னா, தெளிவாக அழகாக நீங்கள் எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய
ஃபாண்ட்டுகளை நீங்கள் வந்து உங்களுக்காக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போதுமா? நீங்களே சில பேர் உருவாக்குறாந்தா உருவாக்கிக்கலாம். இப்போ தமிழில் வந்து பத்திரிகை உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்க்ளூசிவான ஃபாண்ட்ஸ் இருக்குது. இப்போ துக்ளக் பத்திரிகைனா எக்ஸ்க்ளூசிவ் ஃபாண்ட் இருக்குது, தினத்தந்தினா அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபாண்ட் இருக்குது, தினமலர்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபாண்ட் இருக்குது. அவங்களுடைய டைஃபோகிராஃபியே வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபாண்ட் வந்து வெளியில் எங்கேயுமே இருக்காதுங்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில் யாருமே பயன்படுத்தவும் முடியாது, காப்பிரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து எழுத்துருலாம் உருவாக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய அழகான எழுத்துருக்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோலாம் ப்ரொஃபைலில் போட்டு வைப்பாங்க சோஷியல் மீடியாவில். அதுலேயும் வந்து ஒரு பாணி இருக்குது, தரம் இருக்குது. நீங்கள் நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஹை லெவலில் உள்ளவங்க எப்படி ப்ரொஃபைலில் ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க, நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோங்கிறது இந்த படங்கள் இமேஜ் ஸ்டைல்லே தெரிஞ்சு போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உட்காந்துருக்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கிறேன் பாருங்கள். சென்டர் பண்ணியிருக்கிறேன், 2 பக்கமும் லோகோ போட்டிருக்கிறேன், கரெக்டாக சென்டரில் உட்காந்துருக்கிறேன், லைட்டிங் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய இமேஜரி ஸ்டைலு இது கரெக்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் கலைஞர் கருணாநிதி இவங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ வயசு ஆனால் கூட கடைசியில் கூட அவங்க வெளியில் அவங்க தங்களை வந்து வெளியில் காட்டும்போது அந்த இமேஜரி ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டைலை மாற்றவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த தொப்பியும் அந்த கண்ணாடியும், கலைஞருக்கு வந்து அந்த மஞ்சள் துண்டும் கண்ணாடியும், இதெல்லாம் ஒரு ஸ்டைலுங்க. அது மாதிரி இப்போ உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து யாரெல்லாம் இமேஜ் டைரெக்டாக போட்டிருக்கீங்களோ கிளாரிட்டியாக பக்காவாக ஒரு ஸ்டைலான ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வச்சுருக்கணும். இல்லை சார் நான் பிராண்டில் இருக்கேன், எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, இப்போ ஹுதா ஹோம் கேர் ப்ராடக்ட் மாதிரி நான் ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்ட் ஐடென்டிட்டி நீங்கள் கரெக்டாக உங்களுடைய லோகோவில் வச்சுருக்கணும். அதே போல் உங்களுடைய கண்டென்ட் கொடுக்குறீங்களா அது வந்து ஒரு சீரான கன்சிஸ்டன்சியோடு இருக்கணும். ஓகேவா? அதனால லோகோ பெஸ்ட்டான லோகோ இருக்கணும், அது எளிமையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், மாணவர்கள் பார்த்த உடனே அடையாளம் காண்ற மாதிரி இருக்கணும். எவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்கோம் பாருங்கள் லோகோ. எங்களுடைய லோகோ ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துங்க. இதை விட நல்ல லோகோலாம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் பாருங்கள் லோகோ எப்படி போட்டிருக்கிறான், மண்டையை உடச்சிக்கிற மாதிரியா போட்டிருக்கிறான். இது அப்படியே ரொம்ப யோசிக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க லோகோ போடுவாங்க. பெரிய வேர்ல்டு பெஸ்ட் பிராண்ட்லாம் காட்டுறேன் பாருங்க, அவ்வளோதாங்க லோகோ. என்னங்க லோகோ போட்டிருக்கிறான், ஒரே ஒரு அம்புக்குறி தாங்க போட்டிருக்கிறான் அமேசானு. பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவிலே பெரிய பிராண்டு காட்டுறேன் பாருங்க, என்ன போட்டிருக்கான், ஒரு மஞ்சள் கலர் ரவுண்டு, அதில் ஒரு எஃப். கவனிச்சிருக்கீங்களா? நம்ம பண்ணுறது வந்து கிரிட்டிக்கலாக அதில் எல்லாத்தையும் போட்டு எழுத்து புரியாத மாதிரி பண்ணி நம்ம வந்து ஓவராக அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அவன் பெரிய பெரிய பிராண்ட்லாம் பாருங்கள், டாப் மார்க்கெட்டிங் பிராண்ட்ஸோடைய லோகோ பாருங்கள், எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். கொக்கோ கோலா பேர் தான் எழுதியிருக்கிறான். கூகுள் பாருங்கள் வெறும் ஜி தான் போட்டிருக்கிறான், அதில் 4 கலர் போட்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, அதை விட ஃபேஸ்புக் லோகோ பாருங்கள் என்ன போட்டிருக்கிறான். இப்போ லோகோ பண்ணுறது கஷ்டம் சார் சொல்கிறவங்களுக்கு காட்டுறேன், இதெல்லாம் கஷ்டமா? எவ்வளோ சிம்பிளாக லோகோ போட்டிருக்கான் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு எளிமையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், பார்த்த உடனே புரியணும், எங்கே போய் கேட்டாலும் வாயால் சொல்கிற மாதிரி இருக்கணும். லோகோக்கான உண்மையான சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது வாயால் சொல்கிற மாதிரி இருக்கணும். உதாரணமாக அணில் சேமியா, ரெட்டை கிளி தீப்பெட்டி பார்த்துருக்கீங்களா? இன்ன வரைக்கும் ஏன் நமக்கு அந்த பேர் நிற்கிது? லோகோவில் வந்து அவன் அந்த வித்தையை காட்டி வச்சிருக்கிறான். அதே போல் நிறங்கள் தேர்வு பற்றி நம்ம விரிவான ஒரு வகுப்பு நம்ம இப்போ கவர் பண்ணுறோம். இந்த வகுப்பில் நிறங்களுடைய தேர்வு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கலருக்கும் ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு சைக்காலஜி இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அந்த சைக்காலஜி நமக்கு தெரியணும். நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் சோஷியல் மீடியாவில் நம்ம அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னா கலர் சைக்காலஜி தெரியணும், லோகோ இருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். பேசிக் பாருங்கள், இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். அடியில் ஒரு கோடு போடுறேன், அவ்வளோதான்.
இன்னும் மேலே மேலே நிறைய பில்டிங் கட்ட போகிறோம். ஓகேவா? அதே போல் போஸ்டர் வீடியோக்களை தொடர்ந்து இதே மாதிரி பயன்படுத்தணும். ஒரு தடவையும் ஒரு மாதிரி லோகோ போடுறது, ஒரு தடவையும் ஒரு மாதிரி கலர் போடுறது, இதுவும் போடுறது அப்படின்லாம் இல்லாமல் ஒரு யுனிக்னஸ், உங்களுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் கொடுத்துருக்குறேன். சிவப்பு போட்டிங்கன்னா அவசரம், ஈர்ப்பு. ஓகேவா? அவசரத்துக்கும் சிவப்பு போடுவாங்க, அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் சிவப்பு போடுவாங்க. ஈர்ப்புன்னவனே என்ன ஞாபகம் வருது? யூடியூப் லோகோ பாருங்கள். யூடியூப் லோகோ பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ சிம்பிளாக அழகாக போட்டான் பாருங்கள் யூடியூப் லோகோ. ஒன்றுமே கிடையாது. அதனால் ரொம்ப ஹெவியாக திங்க் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயரு, அதில் ஒரு ப்ளே பட்டனு, கீழே யூடியூப், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கான பிராண்டு நீங்கள் நாளைக்கு ஐடியா பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஐடியா பண்ணி உங்களுடைய பிராண்ட் என்ன, கலர் என்ன, லோகோவில் என்ன இருக்கணும், சிம்பிளாக என்ன வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம். நீங்கள் பிராண்டை வந்து ஒரு நிறுவனம் மாதிரி காட்ட போகிறீங்களா, இல்லை உங்கள் பேரையே பிராண்ட் ஆக்கிக்க போகிறீங்களா, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி நம்ம கிளாஸ் குரூப்பில் வந்து நீங்கள் போடுங்க. ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதே போல் நீலம், புரியுதா? ஏன் நான் ப்ளூ கலர் போட்டேன்னு இப்போ புரியுதா? கல்வி சார்ந்த பக்கங்களுக்கு ஏற்றது. இது வந்து இந்த ரூல்ஸ், கலர் ரூல்ஸ் தெரிஞ்சவங்க, கலர் சைக்காலஜி தெரிஞ்சவங்க ப்ளூ கலரில் தான் லோகோ போடுவாங்க. இல்லை ஏதோ ஒரு இடத்துல ப்ளூவை வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஆரஞ்சு அப்படிங்கிறது படைப்பாற்றல், க்ரியேட்டிவிட்டிக்கு ஆரஞ்சு. ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த கலர் சைக்காலஜி கொஞ்சம் பேசிக்காக கற்றுங்க. ஃபுல்லாக கற்றுக்கணும் இல்லை, பேசிக்காக உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் பிராண்டு கிட், விஷுவல் ஐடென்டி. இதெல்லாம் பண்ணிக்க முடியுமா, முடியாதா? நமக்குன்னு ஒரு பிராண்டு நேமு, நமக்குன்னு ஒரு லோகோ, நமக்குன்னு கலரு, நமக்குன்னு ஃபாண்ட்டு, எல்லாத்தையும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும், சில பேருக்கு புதுசாக இருக்கும். எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி இந்த கிளாஸ் இருக்கும். ஓகேவா? நாளைக்கு நம்ம நண்பர்கள் வந்து இதை வந்து உங்களுடைய பிராண்ட் கிட்ட நீங்கள் உருவாக்கி கிளாஸில் வந்து போடுங்க. புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பிராண்ட் கிட். ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய பிராண்டு டீப் நேவி ப்ளூ போட்டேன்னா கல்விக்காக நம்பகத்தன்மை, தொழில்முறையாக இருக்கும் இந்த கலர். அதனால தான் நான் இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணி என்னுடைய ஸ்கில் நெட்டுக்கு பயன்படுத்துகிறேன். ஓகேவா? சொல்லியாச்சா? அடுத்து வைப்ரண்ட் ஆரஞ்சு. இப்போ கிரியேட்டிவிட்டி, கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஆரஞ்சில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இப்போ நாங்கள் சில பேனர்ஸ்லாம் எங்களுடைய ரேடியோவோட 11வது ஆண்டு என்னுடைய ஆன்லைன் ரேடியோக்கான விழாவை நடத்தும்போது நான் இந்த அடிப்படையில் தான் பேக்ரவுண்ட் போட்டேன். ஞாபகம் இருக்கா? வந்தவங்களுக்கு தெரியும். வைப்ரண்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறத நாங்கள் படைப்பாற்றலில் ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜி தெரிஞ்சவங்களுக்கு அது வந்துடும். அது எதுக்காக பண்ணுறோன்னா இந்த வண்ண கலவையினுடைய உளவியல் தன்மை அப்படிங்கிறது பின்னாடி இருக்கிறது. அப்புறம் க்ளீன் அண்ட் நீட் இருக்கணும், நவீனமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அப்புறம் வாசிக்க எளிதான தன்மை இருக்கணும். சில பேர் எழுதுவாங்க, எழுத்து என்னன்னே புரியாது. கண்ணாடியை தொடச்சி பார்ப்போம், லென்ஸ் வச்சு பார்ப்போம், என்ன எழுதியிருக்கானே புரியாது. அந்த மாதிரி கலரு நல்லா இருக்காது, ஃபாண்ட்டு சின்னதாக போட்டிருப்பாங்க. நீங்கள் அதிகமாக எழுதணும்னு அவசியமே இல்லை. ஒரு இமேஜ் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிடுங்க. ஷார்ட்டு அண்ட் ஸ்வீட்டு அண்டு கரெக்டாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எழுத்துருக்கள் நிறைய இருக்குது. தமிழில், ஆங்கிலத்தில் ஏகப்பட்டது இருக்குது. தமிழ்லையும் உங்களுக்கான எழுத்துருக்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான சில உதாரணங்கள் கொடுத்துருக்குறேன். அரிமா மதுரை, முக்தமலர், அதே போல் லதா ஃபாண்ட்டு, விஜயா ஃபாண்ட்டு. உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை நீங்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துங்க. அதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள். அதே போல் ஆங்கிலத்துலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டெயிலாக போடுறேன்னு சொல்லிட்டு புரியாத ஃபாண்ட்டெல்லாம் போடக்கூடாது. இமேஜ்லலாம் பல பேர் அப்படி வளைச்சிக்கிட்டு இப்படி வளைச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் போடுவாங்க. அது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு நாள் போட்டிங்கன்னா பரவாயில்ல. எல்லா போஸ்ட்லேயும் எழுத்து புரியாத மாதிரியே டான்ஸ் ஆடுற மாதிரியே போட்டு வச்சிங்கன்னா 30+, 40+, 50+க்கெலாம் ஒன்றுமே புரியாது. ஓகேவா? அதனால் எல்லா தரப்புக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அமைக்கணும். அதே போல் காட்சி அடையாளங்களை கிளியராக உருவாக்கணும். உங்களுக்கான புகைப்படங்கள் சூப்பராக இப்படி இருக்கணும். பயிற்சியாளர் புகைப்படம்னு நான் என்னுடைய புகைப்பட மாடல் இப்படி இருக்கணும்னு ஒரு உருவத்தை காட்டியிருக்கிறேன். அதே போல் உங்களுடைய உருவம் வந்து தெளிவாக இருக்கணும். சும்மா மொபைலில் செல்ஃபி எடுத்துகிட்டு போடுறது, வீட்டில் வந்து ஏனோதானன்னு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆக முடியாது. இப்போ நாங்களாம் பார்த்தீங்களா, நானும் அஸ்கர் சார்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பல வருடங்களாக மாற்றாமே வச்சுருக்குறோம். ஏன் மாற்றாமல் வச்சுருக்குறோம்? ஏன்னா கன்சிஸ்டன்சி, எல்லாருமே அதை மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓ,
இந்த இவர் இவர் வந்து ஆர்ஜே, இவர் வந்து இந்த மாதிரி நல்ல போஸ்ட்லாம் போடுவார், இவருடைய ப்ரொஃபைல் இதுங்கிறது மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நான் திடீர்னு இன்றைக்கி வந்து ஏஐயில் ஒரு படத்தை போட்டு ஏஐயில் இவ்வளோ ஆயிரக்கணக்கான இமேஜ் நம்ம போடுறோம். ஆனால் உடனே நான் ஏன் மாற்றாமல் என் ப்ரொஃபைலை பழைய ஃபோட்டோலேயே வச்சுருக்கிறேன்? ஏன்னா நாங்கள் மைண்டில் வந்து அதை செட் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் அதை நாங்கள் இப்போதைக்கு விட்டுட்டோம்னா எங்களுடைய பிராண்டே போன மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதே போல் கிராஃபிக் எலிமெண்ட்ஸ் நீங்கள் வந்து வேறு மாதிரி க்ரியேட்டிவில் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃபிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து லோகோ வச்சுக்கலாம். அதே போல் ஒரு டிசைனிங்கை பொறுத்தளவுக்கு லே அவுட் விதிகள்னு ஒன்று இருக்குது. இந்த விதிகள்லாம் யாருமே கற்றுக்கிறதே கிடையாது. நான் டிசைன் பண்ணுறேன்ட்டு பண்ணுறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஐ டூல்ஸ் நல்லா யூஸ் பண்ணுறவங்க லே அவுட் விதிகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த காரணம் கொண்டும் நம்முடைய கிரியேட்டிவ் தனித்திறமையை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏஐ இருக்குது அதை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷன் பவரை விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்கள் மைண்டு மழுங்கிடக்கூடாது. ஓகேவா? நிறைய பேர் வந்து இந்த தவறுகளை நாம் செய்கிறாங்க. அதை வந்து தயவுசெய்து உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷன் ஆஃப்லைன் டூல்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட்டடாக வச்சிங்க. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிங்க. ரொம்ப உங்களை 24 மணி நேரமும் அப்படியே உழண்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லலை. ஒரு 2 மணி நேரம் நம்ம கிளாஸில் எடுக்கிற பயிற்சிகள் உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷனுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ என்னுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து நான் ஒரு 6 o'clockலேருந்து ஒரு 10 o'clock வரைக்கும் கம்மிட்டடாக 10-15 வருஷத்துக்கு தொடர்ந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாத ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வெளியில் போனால் கூட எங்களுடைய லேப்டாப்பையும் எங்களுடைய டிவைஸையும் தோளில் மாட்டிக்கிட்டு நெட்டு வசதியோடு தான் போகிறோம். அங்கே உள்ளே போனோடனே அங்கே வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் ஆன்லைனில் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதால தான் எங்களால் வந்து நாங்கள் நினச்சதெல்லாம் சில விஷயங்கள் செய்ய முடியும். ஓகேவா? இப்போ மார்க்கெட்டிங்க்கு என்ன சார் பண்ணுறது? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங் சார், மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ஃபீல்டுக்கே போக வேண்டாம் சார். ஃபீல்டுக்கே போக வேண்டாம். ஓகேவா? நாங்கள் எங்கேயாவது ஃபீல்டுக்கு போகிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நானும் நம்ம அஸ்கர் சாரோ யாருமே நாங்கள் ஃபீல்டில் போயிட்டு எங்களுக்கு விளம்பரம் கொடுங்க, எங்களுக்கு வந்து அதை செய்யுங்க, நாங்கள் இதை பண்ணித்தரோம் அதை பண்ணித்தரோம் எதுவுமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி சோஷியல் மீடியா மட்டும்தான். சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, எங்களுடைய டைரக்ட் கம்யூனிகேஷனு, டைரக்ட் கான்டாக்ட்ஸை நாங்கள் பர்ஃபெக்டாக பயன்படுத்துகிறோம். நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? எல்லாத்துலேயும் இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் இருக்கிறோம், எல்லாத்துலேயும் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பலவிதமான பிளான்ஸ் போட்டு எதை ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? எதுலேயுமே ஃபெயிலியருங்கிற வார்த்தை எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் 2 நாள் தான் விளம்பரம் போட்டிருக்கேன். 2 நாள்லேயே எனக்கு வந்து இந்த ரெகுலராக வர்றவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. நான் இன்னமும் ஒரு 10 நாள் தொடர்ந்து விளம்பரம் போட்டிருந்தா கிளாஸ் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். நான் என்னுடைய கமிட்மெண்ட்டால் விளம்பரம் போடல. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி வந்து 100% உத்தரவாதம் வந்து நமக்கு சோஷியல் மீடியாவில் இருக்குது. அது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக நான் அதை மட்டும் என்னுடைய ப்ரூஃப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு லைட்டாக காட்டிடுறேன். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுக்காக நான் அதை காட்டிடுறேன். சார், இப்போ என்னுடைய பிராண்டு பாருங்கள் சார். என்னுடைய ஃபஸ்ட்டு பிராண்டு நான் 2015 கொண்டாந்தது நேசகானம். 2016 லான்ச் பண்ணேன். 2015 இந்த பிராண்டு நேம் கொண்டாந்துட்டேன் சார். நேசகானம் எஃப்எம். எதில் தேடுறேன்? கூகுள் இமேஜஸில் தேடுறேன். கூகுள்காரனுக்கு நான் ஏதாவது காசு கொடுத்துருக்கேனா, படி இழந்திருக்கிறேனா? ஒன்றுமே கிடையாது. என்னுடைய பிராண்டு எப்படி வருது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? நேசகானம் எஃப்எம் என்னுடைய பிராண்டு பார்த்தீங்களா? இதுதான் சார் பிராண்ட் ஐடென்டிட்டி. உங்கள் கிளாஸில் நான் இவ்வளோ நேரமாக சொன்னது உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சுதோ தெரியாது. ஆனால் இப்போ நான் செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னுடைய பிராண்ட் ஐடென்டிட்டி பார்த்தீங்களா? எல்லாம் பாருங்க. ஏதாவது எஸ்கேப் ஆகுதா? சில இது அடுத்தடுத்ததில் எஸ்கேப் ஆகும், வேற கண்டென்ட் கூட வரலாம். ஆனால் இங்கே பாருங்க, நேசகானம் போட்டானா எத்தனை ரோ வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக நேசகானம் வந்துருச்சு, 2வது பேஜ் ஃபுல்லாக வந்துருச்சு, 3வது பேஜில் நான் பண்ணி கொடுத்த மற்ற ரேடியோ வந்துருச்சு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ரேடியோலாம் வருது. இதுதான் சார் பிராண்ட் ஐடென்டிட்டி. புரியுதா? எளிமையாக உங்களுக்கு புரிய வச்சுட்டேனா? நம்ம அஸ்கர் சார் எப்படி பிராண்ட் ஐடென்டிட்டியை உருவாக்கியிருக்கிறாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம ரேடியோ ஓனர்ஸ்லாம் இருக்கீங்க, போட்டு பாருங்கள். இசை முரசு
பிராண்ட் ஐடென்டி உருவாக்கிட்டோமா சார்? இது போதும் சார். கூகுள்காரன் எங்களை ப்ரமோட் பண்ணுறான் சார். இசை முரசன் போட்டிங்கன்னா வந்துடும். நான் இமேஜஸ்லேருந்து போடுறேன். இங்கே ஆள்லேருந்து போட்டிங்கன்னா இங்கேயும் வந்துடும் பாருங்கள். இசை முரசு எஃப்எம் பாருங்கள் என்ன பண்ணுறோம். நாங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறாங்க சார். 2000 பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்கன்னா சும்மாவா? எவ்வளோ ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு. அதுக்கான ரிசல்ட் யார் கொடுக்குறாங்க? பப்ளிக் கொடுக்குறாங்களோ இல்லையா? கூகுள் எங்களுக்கு கொடுக்குறான். ஓகேவா? இமேஜஸ்லேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். நான் 2ஆவதாக ஒன்று கிரியேட் பண்ணேன். 2015 நேசகானம் கிரியேட் பண்ணேன். 2016 கண்டென்ட் க்ரியேஷனாக நிறைய பண்ணிவிட்டு, சரி கண்டென்ட் க்ரியேஷனால் நமக்கு இன்கம் இல்லை, அதனால நம்ம டெக்னிக்கல்லையும் இறங்கும்னு சொல்லிட்டு அது கூட ஒன்று ஆட் பண்ணேன். அது பேர் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போட்டு காட்டுறேன். என்னுடைய 2வது பிராண்டு நேசம் மீடியா. ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா நேசம் மீடியா ஒர்க்ஸ். பார்த்தீங்களா? பிராண்டு உருவாக்கியிருக்கோம் பார்த்தீங்களா? நேசம் மீடியா ஒர்க்ஸு. நாங்கள் கடைசியாக வச்சுருக்கிறது இந்த லோகோ தான். ஓகேவா? இடையில வந்து நான் 3D ஃபஸ்ட்டு லோகோ பண்ணோம், அப்புறமே 3D அப்ட்ராக்ட் லோகோ பண்ணோம். எங்கள் லோகோவையே கொடுத்து நாங்கள் ஹை குவாலிட்டி பண்ணணும். ப்ரொஃபஷ்னலாக உள்ளவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் ஹை குவாலிட்டி பண்ணோம். நேசம் மீடியா ஒர்க்ஸ் வருதாங்க சார். இது வந்து 2016 உருவாக்குனேன். 2024 ஒன்று உருவாக்குனேன், ஸ்கில் நெட்டு. ஸ்கில்நெட் தமிழ் ஆன்லைன் கிளாஸஸ். பார்த்தீங்களா? வருதா வரலையா? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வருது பாருங்க. தமிழ்ங்கிற கீவேர்டை மட்டும் எடுக்கிறேன். பார்த்தீங்களா? ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் வருதா? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நாங்கள் தான் வரோம். இதுதான் சார் பிராண்ட் ஐடென்டி அப்படிங்கிறது. இதை நீங்கள் எப்படி சார் பண்ணுறது? சார் நாங்களும் இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த போஸ்ட் போட்டாலும், எந்த சோஷியல் மீடியாவில் உங்களுடைய கண்டென்ட் வெளியில் போனாலும், உங்களுடைய டேக்கில் இந்த பிராண்டுடைய நேம் வந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அது பப்ளிசிட்டி ஆக அவங்களே தேட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பிகைன் உட்ஸ்ன்னு தேடுறீங்க, கலாட்டான்னு தேடுறீங்களே, அதே போல் உங்களுடைய பிராண்டில் வந்து அவங்க தேடுவாங்க. சார் எல்லாம் ஓகே, பிராண்டெல்லாம் காட்டிட்டீங்க. உங்களை எப்படி சார் தெரியும் எங்களுக்கு? உங்கள் பர்சனல் பிராண்டு பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கிறத பாருங்கள். ஒன்றுமே இல்லை, வெறும் பேர். என்னுடைய பேர் பிரபாகரன், என்னுடைய ஊர். ஏன் நான் என்னுடைய ஊரை போடுறேன்னா, நிறைய பிரபாகரன் இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க. அதனால காரைக்கால் அப்படிங்கிற என்னுடைய ஊரையும் நான் போட்டுட்டு இமேஜஸில் தேடுறேன். பாருங்க பிராண்ட் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக என்னுடைய படம் வருது பாருங்க. பிரபாகரன் வராரு பாருங்க. பிரபாகரன் நிற்கிறாரா? இங்கே பாருங்க. இதுதான் சார் எங்களுடைய உழைப்பு. நாங்கள் உருவாக்கி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோங்க சார். இன்னைக்கு நீங்கள் புதுசாக ஆரம்பித்தா கூட பரவாயில்ல சார், இதெல்லாம் இத்தனை நாள் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு ஆரம்பித்தா கூட நீங்கள் சூப்பராக சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். ஏன்னா நாங்கள் நிறைய தவறுகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு, எப்படின்னு செய்ய தெரியாத நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு, அப்புறமே நாங்கள் எஜுகேட் பண்ணதை டைரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கிளாஸாகவே எடுத்துடுறோம். சார் இது தப்பு சார், இதை பண்ணிடாதீங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நாங்கள் சொல்லி கொடுக்குறதால நீங்கள் டைரெக்டாக எந்த தப்பும் பண்ணாமல் சரியாக பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட முடியும். புரியுதா? இதுதான் சார் பிராண்ட் கிட்டு. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாமா? கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் இன்னைக்கு. நிறைய பேர் சாதாரணமாக நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் சாதாரணமாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இன்றைக்கி நான் ஈஸியாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் எடுக்கணும் சார் அப்படி நம்ம நண்பர்கள் ரொம்ப ஆவலோட கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே இன்னைக்கு நான் வந்து ப்ராம்ப்ட் போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த ப்ராம்ப்ட் மட்டும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராம்ப்டை வந்து நம்மளுடைய இமேஜ் டிசைனிங்கில் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை வந்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம்.
நான் ரீஒர்க் பண்ணாமல் எதையுமே பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன். நிறைய பேர் அப்படியே போடுறீங்களா, அதில் உங்கள் லோகோ அந்த எந்த டூலில் பண்ணுறோங்கிற லோகோவோ அந்த மார்க்கிங்கோ பார்த்த உடனே அப்பட்டமாக இது ஏஐயில் பண்ணது அப்படின்னு தெரியாத அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராம்ப்டெல்லாம் இமேஜ் ஆக்கிறதுக்கான டெக்னாலஜிக்கு நிறைய டூல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ டூல்ஸ்லேயே நீங்கள் வந்து இமேஜ் ஒர்க்கு நிறைய பண்ண முடியும். அதில் குறிப்பாக நம்ம அதிகமாக பயன்படுத்துறது ஜெமினி ஏஐ. ஏன் சார் இது எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம கிளாஸில் நிறைய பேர் புதுசாக பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதுங்கிறதால நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஜெமினி ஏஐ, கூகுளில் போயிட்டு ஜெமினி ஏஐன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க கூகுளுடைய ஓன் ப்ராடக்ட் ஜெமினி ஏஐ. வந்துட்டாங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்கிறாங்களா? இங்கே இருக்கிறாங்க. இல்லை சார் எனக்கு வேறு ரூட்டு சொல்லுங்கள் அப்படின்னா, கூகுள் டூல்ஸ் எல்லாமே இந்த 3.3 வருஷம் இங்கே இருக்கும். அது உள்ளாரையும் ஜெமினி ஏஐ இருப்பாங்க. எதை கிளிக் பண்ணாலும் ஜெமினி வந்துடுவாங்க. இப்போ நான் இந்த ஜெமினி ஏஐயில் இந்த கிளாஸ்க்கான நான் ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்களேன். அது அந்த ப்ராம்ப்டை வந்து உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் என்னுடைய இமேஜை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவை வந்து நான் டெலிகிராமில் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு அனுப்பிக்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அனுப்பிட்டேன். இப்போ இருக்கிற சட்டை இருக்கா? இப்போ இருக்கிற மாதிரி உருவம் இருக்கா? இப்போ தான் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை தூக்கி ஜெமினியில் போட்டுடுறேன். போட்டுட்டு இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். எடுத்துங்க. எல்லாருமே க்ரியேட் பண்ணி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை டெலிகிராம் குரூப் நான் நாளைக்கே போட்டுறேன், அதுலேயும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வெக்டார் கிராஃபிக் இல்லுஸ்ட்ரேஷன் இமேஜ் கேட்டிருக்கிறேன். ஓகேவா? அது எப்படி வருதுன்னு ரிசல்ட் பார்க்கலாம். டூல்ஸில் போயிட்டு இப்போ நான் என்னோட இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன், ப்ராம்ப்டை போட்டுட்டேன். gemini.google.com இருக்கிறேன். ஓகேவா? இந்த லிங்க் உள்ளார நான் இருக்கிறேன். இதுதான் லிங்க். ஆண்ட்ராய்டில் ஆப்லையும் இருக்காங்க. இப்போ இதில் நான் ஒரு டெக்ஸ்ட் எந்த வர இடத்துல ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். ஸ்கில் நெட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கில் நெட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறத தூக்கிட்டு உங்கள் பேர் என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ராமன் கிரியேஷன்ஸ் அப்படின்னா ராமன் கிரியேஷன்ஸ் போட்டுக்கலாம். தொடுவானம் கிரியேஷன்ஸ்னால் உங்கள் நேம் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதே போல் இன்னொரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டேன்? பார்த்தீங்களா ப்ரொஃபைலு? அங்கே ஏற்கனவே பிபிடியில் காட்டின மாதிரியே இருக்கா? ஸ்கில் நெட் கிரியேஷன்ஸ் எப்படிங்க சார் இருக்குது? எவ்வளோ நேரம் சார் ஆச்சு பண்ணுறதுக்கு? ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு ஸ்கில் நெட் கிரியேஷன்ஸ்க்கு ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டேன். இது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறதால நமக்கு அந்த லோகோலாம் ஒன்றுமே தெரியல. இதே மாதிரி சூப்பராக உங்களுக்கு இன்னொரு ப்ராம்ப்ட்டு இன்னைக்கு கிளாஸில் கிஃப்டாக வச்சுருக்கிறேன். அந்த ப்ராம்ப்ட்டுக்கு இப்போ போகிறேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது டவுன்லோட் பட்டன் இருக்குல்ல, இதில் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ வேற ஒரு இமேஜ் போடுறேன். இந்த ஏஐ டூல்ஸில் இமேஜ் ஒர்க்கு பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய டூல் வந்து ஜெமினை தான். இன்றைக்கி நம்பர் 1 டூல் வந்து ஜெமினை தான். ஜெமினையில் மட்டும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட் வந்து தமிழ்லேயே எழுதலாம்.
உதாரணமாக நம்ம தொடுவானம் சொர்ணாம்பிகா மேம் வந்து சூப்பராக ப்ராம்ப்ட் எழுதுகிறாங்க. ஒரு நாளும் வேறு வேறு கான்செப்டில் அவங்க வந்து கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, தொடுவானம் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு போடுறாங்க. அது போடக்கூடாது. தொடுவானம் வாட்ஸ்அப் குரூப்னு போடாமல் என்ன சார் போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடுவானம் ரேடியோ கம்யூனிட்டி அப்படின்னு போடணும். அந்த ரேடியோ கம்யூனிட்டியை எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். ஏன்னா இது வந்து வாட்ஸ்அப் குரூப்னு போட்டிங்கன்னா 200 ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஒர்க்கு ரீச் ஆகும். அதனுடைய பலன் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி காமன் ப்ராம்ப்ட்டு காமனாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரீச் வந்து ரொம்ப 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 அதிகமாகிடும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ப்ரொஃபைல் இமேஜ் எவ்வளோ எவ்வளோ அழகாக உங்களுக்காக க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு டெமோ பீஸாக தான் நான் என்ன காட்டுறேனே தவிர நீங்கள் உங்களுடைய இமேஜை போட்டு நீங்களே நிறைய ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கங்க. இதுவே வேறு இமேஜ் போட்டால் வேறு மாதிரி வரும். அவ்வளோதான் விஷயம். இதை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் இன்னொரு இமேஜ் போட்டு பார்க்குறேன். அதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோலேருந்து போட்டு காட்டுறேன். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஜெமினியில் வந்து இமேஜ் எடிட்டிங் பை ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வந்து சாத்தியம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு இமேஜ் வருது, அதோடைய ரிசல்ட் பிடிக்கல, இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சோர்ஸை வந்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இமேஜ் உருவாக்கணுமோ அப்படி கேட்டிங்கன்னா அப்படி உருவாக்கி கொடுத்துரும். இப்போ நான் இப்படி இருக்கிறேன்ல, என்னையே வந்து ஒரு நாட்டோடைய ராஜா மாதிரி எனக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டோடைய ராஜா மாதிரி ஒரு படம் வந்துடும். ஓகேவா? என்ன ஒரு ஆக்டர் மாதிரி காட்டு அப்படின்னா ஆக்டர் மாதிரி காட்டும். இங்கே பாருங்கள் டிசைனிங் எப்படி பண்ணுது பாருங்கள். ஒரு நடையும் வேறு வேறு மாதிரி திங்க் பண்ணி வேறு மாதிரி ப்ராப்பராக பண்ணி கொடுக்குது பாருங்கள். ஓகேவா? அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு புரியும். அப்படி புரியலைன்னா புரிகிற மாதிரி மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணணும். புரியுதா? இப்போ என்னுடைய ஆசை என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த ரவுண்டு இருக்குல்ல, சன் மாதிரி ஒரு ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டுக்குள்ளார என்னுடைய ஃபோட்டோ வரணும், கீழே வந்து என்னுடைய பேர் வரணும். கான்செப்ட் புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இதை ஒரு ப்ரொஃபைல் இமேஜ்னு வச்சுங்களேன். இந்த சன் இந்த ஷேப்பில் வந்து இந்த ரவுண்டில் என்னுடைய ஃபோட்டோ வரணும், இந்த கீழே இருக்கிற ஸ்பேஸில் வந்து என்னுடைய நேம் வரணும். ஓகேவா? இதை நான் குரூப்பில் போடுறேன். நீங்கள் இது பிடிச்சிருந்தா இதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி போடுறேன் பாருங்கள். தமிழ்லேயே கூட நீங்கள் எழுதலாம். நான் இங்கிலீஷில் சும்மா சிம்பிளாக தான் எழுதுகிறேன், என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு இமேஜ், ரவுண்டு இமேஜ் எடுத்திருக்கிறேன், என்னோட இமேஜ் எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸ் மை ஃபேஸ் இமேஜ் இன் ரவுண்ட் இமேஜ் தட் ஐ அப்லோட் அண்ட் ரைட் ஆர்ஜே கே பிரபாகரன் கிரியேட் லைக் ப்ரொஃபைல் லோகோ அப்படின்னு போட்டான். அவ்வளோதான். புரியுதா? நீங்கள் போட்டிங்கன்னா வரும். இல்லை சார் எனக்கு இது புரியல சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ப்ராம்ப்டே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது இமேஜ் வரங்காட்டியும் ப்ராம்ப்டை நான் அதில் போட்டுறேன். இதுக்கு நான் கொடுத்த சோர்ஸும் உங்களுக்கு நான் அதில் போட்டுறேன். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் முகத்தை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் நேமை கீழே போடுறீங்க, அவ்வளோதான். சின்ன ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்காக. எல்லாருமே பண்ணுங்க. திங்க் பண்ணுது. வந்துருச்சா? சூப்பராக இருக்கா? என்னமோ உள்ளே இருந்து வெளியில் எட்டி பார்க்குற மாதிரி போட்டிருக்கு பாருங்க. எவ்வளோ ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் பாருங்க. என்னோட ஷர்ட் கலரை மாற்றிருக்கு பார்த்தீங்களா? ஷர்ட் கலரை மாற்றிருக்கு. ஃபேஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிடிக்கல. கொடுத்துட்றேன். நான் இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ளார போயிடுறேன். முக்கியமான பயிற்சி வகுப்பு வரப்போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸில் வந்து நிறைய கண்டென்ட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி நீங்கள் சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கூகுள் ட்ரைவ் அல்லது கூகுள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் கொடுக்குற ஃபைலை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. ஓகேவா? காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய ட்ரைவில் வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும். அது எப்படிங்க உருவாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த டெக்னாலஜி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்றைக்கி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ DOCS.NEW புரியுதா? DOCS.NEW அப்படின்னு டைப் பண்ணி ஒரு தட்டுங்க. அவ்வளோதான். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா இந்த விஷயம்? இந்த லிங்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு நியூவாக ஒரு டாக்குமெண்ட்டு உருவாயிடும். அது எங்கேருந்து சார் உருவாகுது? நம்முடைய ஜிமெயிலுக்குள்ளாரியே அது இருக்குது. நீங்கள் ஜிமெயில் லாகின்ல வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அப்படி ஒரு பேஜ் உருவாயிடும். இதில் வந்துட்டு ஸ்கில் நெட்டு மார்ச் கிளாஸ் அப்படின்னு போட்டுங்க. (2026) ஓகேவா? கிளாஸ் நோட்ஸ்ன்னு போட்டுங்க. பார்ப்போம் யார் யாரெல்லாம் கரெக்டாக கிளாஸில் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இது ப்ராம்ப்ட் சொல்லிட்டேன். உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இப்போ நான் கொடுத்துட்டேன். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே தூக்கி இந்த கிளாஸில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இப்படியே அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே எதுக்காக சொன்னோம், என்னத்துக்காக சொன்னோங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுங்க. உங்களுக்கு இது தேவைப்படுமா, புரியுதா, ஹைலி இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறத இதில் நோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதம் முடியும் போது ஒரு பெரிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சார் எங்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட்டு ஏற்கனவே இருக்குங்க சார், நான் நிறைய ஃபைல்லாம் வச்சுருக்கேங்க சார், அதெல்லாம் எப்படி சார் நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு தேவை வரும். ஏன்னா எனக்கு அந்த தேவை அடிக்கடி வருது. நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து உள்ளே ஏற்றிட்டோம், அதெல்லாம் திருப்பி இறக்கணும். தேவைப்படுமா படாதா? அதுக்காக ஒரு வெப்சைட் உங்களுக்காக இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம கிளாஸில் ரெகுலராக பண்ணுறவங்களுக்காக ஹைடெக்காக ஒரு டூல் நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? takeout.google.com. இதெல்லாம் இருக்கா சார் கூகுளில்? யாருக்கு சார் தெரியும்?
டேக் அவுட்னு ஒன்று இருக்குன்னு யாருக்கு சார் தெரியும்? இது எதுக்காக சொல்கிறேன்னு புரியுதா? டேக் அவுட் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபைலுக்கு மேலே ஒரு மெயிலில் இருக்குங்க சார். அந்த மெயிலில் இருக்கிற அத்தனை டாக்குமெண்ட்டும் எனக்கு திருப்பி தேவைப்படுது, ஆஃப்லைனில் தேவைப்படுது. நான் வெளியில் போனேன்னா சில இடத்துல நெட்டே எடுக்க மாட்டேங்குது, அந்த இடத்துல எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் எல்லாத்தையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். takeout.google.com அந்த லிங்கை நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளார நீங்கள் போயிடலாம். ஓகேவா? எல்லாத்தையும் சோஷியல் மீடியா கண்டென்ட்டில் போட்டிருக்கிறேன். கிளாஸு ஜாயின் பண்ணுறவங்க நாளைக்கு கூட ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம சில குரூப்பில் இந்த கிளாஸை லிங்க் அனுப்பியிருக்கோம், அவங்க கூட நாளைக்கு ஜாயின் பண்ணிங்க. எல்லாமே ஹைலைட்டடாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஏற்கனவே பார்த்த அதே டூலில் ஹைலைட்டடாக உள்ளே போயிட்டுருப்போம். அந்த மாதிரி கிளாஸ் வந்து இந்த மாதம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டேக் அவுட்லேருந்து வரேன். இதில் பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் கூகுளில் உங்கள் மெயில் ஐடியில் வச்சுருக்கீங்களோ எல்லாமே கூகுளுக்குள்ளார தான் சர்வரில் உட்காந்துருக்கு. உங்கள் கண்டென்ட் எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்கான் தெரியுமா? இதில் டேக் அவுட்டில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கு பாருங்கள். உங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸு, அலாட்ஸு, காலண்டரு, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரு, அசைன்மெண்ட்ஸு, அப்படியே போயிட்டே இருங்க. டிரைவ் வந்துடுச்சா? மல்டிபிள் ஃபார்மட்ஸ், கூகுள் ஃபோட்டோஸு எல்லாம் கூகுள் டேக் அவுட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் வரலாறையும் கூகுள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். சூப்பரா? அது எப்படி சார் பண்ணுறது? நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி காட்ட முடியாது. நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுறது வந்து கூகுள் டிரைவ் தான். அதனால் டிரைவ் செக்ஷனுக்கு மட்டும் நான் போகிறேன். இப்போ வந்து இதில் பாருங்களேன், டிரைவ் செக்ஷனில் நான் டவுன்லோட் பண்ணணும். இதுதான் என்னுடைய டார்கெட். என்னென்ன ஃபார்மெட்டில் டவுன்லோடு வேணும் அப்படின்னு கேட்குது. கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மெட்டு, ஜேபக் ஃபார்மெட்டு, பிடிஎஃப் ஃபார்மெட்டு, பிபிடிஎக்ஸ் ஃபார்மெட்டு, ஜேஎஸ்ஓஎன் ஃபார்மெட்டு, எக்ஸ்எல்எக்ஸ் ஃபார்மெட்டு, எல்லாத்தையும் எனக்கு வேணும். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இது எல்லாம் டிக் இருக்குது. எல்லாத்துலேயும் டிக் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். டீசெலக்ட் ஆல் நீங்கள் லிங்க் உள்ள போகும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிக் அடிச்சிருக்கும், செலக்டில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். டிரைவ் மட்டும்தான் தேவை. டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணணும். இவ்வளோ இருக்குங்க கூகுளில். எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் புரியுதா? என்னுடைய டிரைவை அப்படியே நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு வருது. அடுத்த ஆப்ஷன் நல்லா கவனிங்க. இது நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். நிறைய கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க நம்ம குரூப்பில் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரே எக்ஸ்போர்ட்டாக வேணுமா இல்லை பார்ட்டாக பிரித்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குது. நான் ஒரே எக்ஸ்போர்ட்டாக கொடுத்துருன்னு சொல்கிறேன். அது வந்து வாய்ப்பில்லை ராஜானா வாய்ப்பில்லைன்னு சொல்லிடும். எக்ஸ்போர்ட் அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, வந்துருச்சு. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வரும். மெயிலில் அனுப்ப சொன்னீங்கன்னா மெயிலில் வந்து உங்களுக்கு அது வந்து மெயிலில் வந்து ஒரு லிங்க் மாதிரி அனுப்பிடும். அவ்வளோதான். புரியுதா? இந்த விஷயம் ரொம்ப புதுசாக இருக்கா? யாருக்கெல்லாம் நியூவாக இருக்குது சேட்டில் போடுங்க. இது ரொம்ப நியூவாக இருக்குது சார். தெரியுமா எல்லாருக்கும்? நியூ தானே? ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம கொடுத்துருக்குறோம். டேக் அவுட் கூகுள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. இதில் நிறைய பேர் கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அழகாக போய் இதில் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய கூகுள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் என்னுடைய கூகுள் ஃபோட்டோஸில் வரும். ஓகேவா? எல்லாம் நாங்கள் கூகுளில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் வேறு வேறு மெயில் ஐடியில். ஸ்க்ரீன் சேவரில் கூட கூகுள் ஃபோட்டோஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் சொல்லி கொடுத்துட்டேன். அதில் வந்து நீங்கள் வேறு இப்போ நான் கூகுள் டிரைவை மட்டும் டவுன்லோட் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுமோ எல்லாமே அவைலபிள் இன் கூகுள் டேக் அவுட். ஓகேவா?
கூகுள் சர்வீஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிடும். மெயில் ஐடிக்கு நீங்கள் டவுன்லோட் லிங்க்கு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுறது. டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு அது கேட்கும் உங்களுக்கு மெயிலில் அனுப்பி விட்டுட்டா இல்லை வேறு ட்ரைவ்லேயே மறுபடியும் ஏற்ற போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். ஓகேவா? அதே போல் இப்போ நம்ம புதுசாக ஒன்று பண்ணேன், docs.newன்னு போட்டோன்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் அடிச்சா sheets.new அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். அக்கௌண்ட்ஸ் எழுதுகிறோம், நம்ம கண்டென்ட்டு நிறைய கண்டென்ட் போட போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸல் தேவைப்படும். அதுக்காக உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஷீட்ஸ் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் சார் எக்ஸல் ஷீட்டு, கூகுள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய டூல். இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த கிளாஸை பற்றி தான் நான் நோட் எடுத்துக்க போகிறேன் சார் அப்படின்னீங்கன்னா இப்போ மேலே வந்து டைட்டில் போட்டுருங்க. நம்பர் 1 வந்து டைட்டில் போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டு, என்னென்ன லிங்க்கு எல்லாத்தையும் நீங்கள் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒரு கட்டத்துக்கு ஒன்று ஒன்று போடலாம். இல்லை சார் இந்த கட்டம் எனக்கு பெருசாக வேணும் சார்னா இங்கே பிடிச்சி இப்படி நவுத்திக்கலாம். கான்செப்ட் இது கிடையாது, எக்ஸல் ஷீட் கிடையாது. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய டோட்டல் விஷயங்களையும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது கூகுள் டிரைவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். இது உங்களுடைய அக்கௌண்டிங் பர்பஸு, கண்டென்ட் கிரியேஷன் பர்பஸு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்டே போதும் உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் இந்த இடத்த நீங்கள் அடையிறதுக்கு உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ஸு sheets.newன்னு போட்டிங்கனாலே வந்துடும். இல்லை சார் வேறு ஐடியா சொல்லுங்கள் சார்னா இந்த 3.3 வரிசையிலையும் இதே ஷீட்ஸ் இங்கே வரும். பச்சை கலரில் ஒரு கட்டம் போட்டிருக்குல்ல, அதுலேயும் ஷீட்ஸ் வரும். அதில் அந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா இங்கே வந்து நிற்கும். இதே போல் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் உங்களுடைய கிளாஸ் கண்டென்ட்டை நீங்கள் வந்து வச்சு சேவ் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஸ்லைட்ஸ் பிபிடி மாதிரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். slides.new அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள் ஸ்லைட்ஸுக்கு போயிடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கான் பாருங்கள் கூகுள் நமக்கு. பிபிடி மாதிரி வரும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஏஐ டூல்ஸ் இல்லை, ப்ரோ டூல்ஸ் இல்லை சார், எனக்கு கேன்வா இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார்னா எதுவுமே தேவையில்லை சார். உங்களுக்கு இதையே நீங்கள் வந்து கேன்வா மாதிரி யூஸ் பண்ணலாம் சார். சிம்பிளாக நீங்கள் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு, இமேஜ் ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக நீங்கள் இதுக்குள்ளார பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த கிளாஸையே இதுக்குள்ளார மின்கல் வேகத்தில் இல்லை, மின்னல் வேகத்தில். கூகுள் மாஸ்டர் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். சின்னதாக வந்துருச்சா? ஃபாண்ட்டை பெருசாக்க வேண்டியதான். இதில் ஃபாண்ட்டை அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை பெருசாக்க வேண்டியதான். புரியுதா? ஃபாண்ட்டில் வந்து நம்பர் செலக்ட் பண்ண, இங்கே பாருங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணன்னு பார்த்தீங்களா? 18. கூகுள் மாஸ்டர் டிப்ஸ் தான் டைட்டில். மாஸ்டர் டிப்ஸ் போட்டோன்னா இப்போ இப்படி இருக்கு. மாஸ்டர் டிப்ஸ். இப்போ இதில் கலர் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வரும். சாதாரண வேர்டு அந்த ஆப்ஷன் தெரிஞ்சதுன்னா போதும். ஓகேவா? சும்மா இப்போதைக்கு நான் வந்து இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஜேபக் இமேஜ் கொஞ்சம் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும் சார், அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள்
கிளாஸுடைய டிப்ஸை வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்லைடராக போட்டுட்டேன் பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சு? மறக்காமல் இருக்கணும். நம்ம கிளாஸில் உள்ளவங்களுக்கு ஷார்ட் கீஸ் தெரியணும், ஈஸியாக ஒரு ஒர்க்கை வந்து டேக் அவுட் பண்ணி ஒர்க் பண்ண தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். இதில் என்னென்ன போடலாம்? கூகுள் லோகோ போடலாம், இதை எழுத்தெல்லாம் கலர் கலராக மாற்றலாம். எல்லாமே நம்ம வரப்போகிற கிளாஸில் வேறு வேறு டூல்ஸில் நம்ம பண்ணுவோம். அப்புறம் மீட்டிங், கூகுள் மீட்டிங்க்கு போகணுன்னாலும் இந்த meet.newவில் வந்து நீங்கள் போக முடியும். இதுவும் உங்களுக்கு தேவைப்படும். நம்ம கிளாஸில் நிறைய பேர் கூகுள் மீட் தேவைப்படும். meet.new போயிட்டு பாருங்கள். மீட்டிங்க்கு போயிடுச்சு. கூகுள் மீட்டிங்க்கும் நீங்கள் போயிடலாம். அதே போல் ஜிமெயில் செட்டிங் இருக்குது, அதை விட்டுருவோம். அடுத்தது ஜிமெயில் செட்டிங் வந்து தேவைன்னா நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். புகைப்படத்தில் உள்ள எழுத்துக்களை எடுக்க வேண்டும். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம். கூகுள் லென்ஸ் ஃபார் டெஸ்க்டாப். ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த கண்டென்ட்லேருந்து டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் இமேஜாக கிடைக்குது. அந்த இமேஜை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்கிறேங்கிறது எல்லாருக்கும் புரியும். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த கிளாஸை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும். நான் எப்போலேருந்து கிளாஸ் சப்ஜெக்டுக்குள்ளார வந்துட்டனோ அப்போலேருந்து நீங்கள் வந்து திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த இதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேணும் சார். இந்த இமேஜில் உள்ள எழுத்துக்களை நான் எடுக்கணும் சார். தமிழும் ஒர்க் ஆகும், இங்கிலீஷும் ஒர்க் ஆகும், எல்லா லாங்குவேஜும் ஒர்க் ஆகும். நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு இமேஜை தூக்கி என்னுடைய டெஸ்க்டாப்பில் போட்டுட்டாங்க சார். தோ இருக்கு அந்த இமேஜு. ஓகேவா? தோ இருக்கு. இதை வந்து என்னுடைய கூகுள்குள்ளார கொண்டாந்து வைக்கிறேன் சார். என்ன பண்ணன்னு புரியுதா? என்னுடைய இமேஜை அப்படியே உள்ளாரால் அப்படியே இழுத்து புது டேப்கிட்ட கொண்டாந்து இப்படி வச்சேன் சார். இதோ பாருங்க, இப்படி வச்சேன் சார். செய்ய முடியுமா எல்லாராலையும்? ரைட் கிளிக் பண்ணுறேன் சார். ரைட் கிளிக் பண்ணிட்டு சர்ச் திஸ் இமேஜ் வித் கூகுள் லென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் சார். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க. பாருங்க, ரைட் கிளிக் பண்ணுறேன், சர்ச் திஸ் ஆப்ஷன் வித் கூகுள் லென்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே வந்துருச்சு. என்னுடைய டெக்ஸ்ட்டு எல்லாமே இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். இந்த இமேஜ்லேருந்து உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை நான் அனுப்பிட முடியும். எவ்வளோ ஈஸி பண்ணிட்டாங்க பாருங்க. கூகுள் வந்து நமக்காக எவ்வளோ சர்வீசஸ் கொடுக்குறாங்கங்கிறதுக்கு கணக்கு வழக்கே கிடையாதுங்க சார். அவ்வளோ சர்வீசஸ் கூகுள்லேருந்து நம்ம கொடுக்குறாங்க. கூகுள் மேப் வந்து நெட்டு இல்லாமையும் ஒர்க் ஆகும். புரியுதா? நான் என்ன பண்ணேன்னு யாருக்கு கிளியராக புரிஞ்சு சேட்டில் போடுங்க. புரியலன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு கிளியராக யாருக்கு புரிஞ்சுது? எந்த இமேஜாக இருக்கட்டும், அந்த இமேஜ்லேருந்து கூகுள் டேப் மூலயமாவே டெக்ஸ்ட் எடுக்கிற ஒரு டெக்னாலஜி நம்ம கூட இருக்குது. 50%? 50% புரிஞ்சிருக்கா? ஓகே, அண்டர்ஸ்டுட் ரமேஷ் சார். ஓகே ரமேஷ் சார். மறுபடியும் நம்ம மேம் கேட்டாங்க, அதனால் இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், வேறு இமேஜ் வச்சு சொல்கிறேன். எனக்கு என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய தேவை. அந்த தேவைக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த ஏஐ ப்ராம்ப்ட் ரகசியங்கள் உயர் நுட்பங்கள் அப்படின்னு நான் பண்ண என்னுடைய போஸ்டரையே தூக்கி கொண்டு போய் அப்படியே இழுத்து அப்படியே மெயில் ஐடிக்கு வந்து அப்படியே நியூ டேப் இங்கே மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அங்கே கொண்டாந்து வைக்கிறேன். வச்சுட்டேன்னா நல்லா பார்த்துங்க, என் ஃபேஸ் ஓடிடுச்சு.
வந்துருச்சு. புரியுதா? ட்ராப் அண்ட் ட்ராக் மெத்தடில் இப்படியே இழுத்து அப்படியே என்னுடைய கூகுளில் கொண்டாந்து நியூ டேப்பில் இழுத்து வச்சுட்டேன் சார். அவ்வளோதான் சார். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேபு, சேவ் இமேஜ், காப்பி இமேஜ் அட்ரஸு, சர்ச் திஸ் இமேஜ் வித் கூகுள் லென்ஸ். இதில் போகிறேன் சார். தமிழை கிளிக் பண்ண, இங்கிலீஷில் இருந்தது தமிழில் கிளிக் பண்ணு. என்னுடைய இமேஜில் என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருச்சு. புரியுதா? உங்களுக்கு எப்படி கண்டென்ட் எடுக்கிறது, பெரிய நீங்கள் பார்க்குற சோர்ஸில் எல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும், சில இது தேவைப்படும், எல்லாத்தையும் பார்த்து டைப் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்கிற தேவையில்லை. அப்படியே தூக்கி அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு டேப் கிளிக்லேயே உங்களுக்கு பெரிய ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டேன். நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் செஞ்சிருவீங்களா? ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவீங்களா? டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி, இப்போ எங்களுக்கு ஆர்டர் வரும், சார் இந்த இமேஜ் அப்படியே டைப் பண்ணி கொடுத்துருங்க சார். எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? டெக்னாலஜி கற்றுக்கிட்டிங்கன்னா வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு கூகுள்லேருந்து கொடுத்துருக்குறேன். நம்ம கூடவே இருக்கிற கூகுளில் எவ்வளோ இருக்கு பாருங்கள். புகைப்படத்தில் உள்ள டெக்ஸ்ட்டுகளை எடுக்க எழுதியும் கொடுத்துருக்குறேன். அதே போல் சர்ச் ஆப்ஷன்லையும் நீங்கள் நிறைய விதங்களில் நீங்கள் தேட முடியும். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்குறேன். அது எப்படின்னு ஒரே ஒரு கிளான்ஸ்க்கு காட்டிடுறேன். நம்ம யோசிக்க மாட்டோம், அவ்வளோதான் விஷயம். யோசிச்சோம்னா அது இருக்கும் கூகுளில். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, இந்த வசதி ஒன்று இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கூகுளில் இருக்கும். இப்போ சர்ச் ஆப்ஷனில் நம்ம என்ன வார்த்தைகள் போட்டு தேடுறோமோ அதை வச்சு எல்லாமே எனக்கு காட்டும். இப்போ நான் என்னுடைய கூகுள் டிரைவில் இருக்கிறேன். என்னுடைய பிடிஎஃப் எல்லாமே எனக்கு தேவைப்படுது. நான் பிடிஎஃப் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய பிடிஎஃப்லாம் வந்துருச்சு பாருங்கள். அதே போல் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா டிஓசி. நான் என்ன தேடணுமோ அதை நான் போட்டேன்னா எனக்கு அதில் வந்துடும். டாக்குமெண்ட்ஸ் வருதா? அதே போல் உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதே போல் ஆஃப்டர் டேட்டு போட்டு தேடினா கூட அந்த ஆப்ஷன் உங்களுக்கு. புரியுதா? ஆஃப்டர் போட்டு 2026-1/1 போட்டிருக்கு. டேட்டு, மந்த்து, இயர். இதுக்கு மேலே உள்ள ஃபைல் தான் இங்கே காட்டும். இப்போ நிறைய பேர் பல ஆண்டுகளாக டிரைவ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேடுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கிளியராக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஈஸியாக. ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கூகுள்லேருந்து உங்களுக்கு கற்றுத்தரேன், நல்லா கவனிச்சுங்க. மேலே பாருங்களேன், நிறைய டேப்ஸ் இருக்குது வரிசை. என்ன இவ்வளோ டேப்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? ஒன்றுமே புரியல. எனக்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா நிறைய டேப் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. இந்த டேபு கிளாஸ்க்காக நம்ம எடுக்கிறோம், அதனால் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிற முக்கியமான ஆப்ஷன் மட்டும் பார்த்துங்க. ஆட் டேப் டு நியூ குரூப். மார்ச் டே 1 அப்படின்னு போடுறேன். மார்ச் டே 1 அப்படிங்கிறதுக்காக இந்த டேப் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மார்ச் டே 1 வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்னு புரியுதா? இப்போ 10 டேபு 15 டேப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய டேப் இருக்கும்போது உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அதை குழப்பத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ரைட் கிளிக் பண்ணுறேன், மார்ச் டே 1 போட்டுட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆட் டு நியூ குரூப் போடுறேன், மார்ச் டே 1 போட்டுக்கிறேன். புரியுதா? அதெல்லாம் ஒரே குரூப் ஆகிடுச்சு. இந்த ஜெமினையும் அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் மார்ச் டே 1 போட்டுக்கிறேன், ஆட் டு நியூ குரூப் மார்ச் டே 1 போட்டுக்கிறேன். இப்போ இந்த மார்ச் டே 1ல் உள்ளார 3 டேபு உள்ளே உட்காந்துருக்கு. மறைச்சிட்டேன், மறுபடியும் விரிவாக்கிட்டேன், மறுபடியும் மறைச்சிட்டேன், மறுபடியும் எதில் வேணுமோ அப்படியே மாறி மாறி போய்க்கிறேன். குழப்பம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் மார்ச் 1 ஓகே, வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டீங்க, அதை எப்படி சார் கொண்டு வர்றது? இப்போ இது உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா இதை நான் முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். இதுக்கு டேப்பு போட்டு இதையும் நீங்கள் இந்த சர்ச்சில் போட்டுக்கிறேன். இதை ஆட் நியூ குரூப் போட்டு
நியூ குரூப் போட்டுக்கிறேன். இது வந்து வேறு, இது ஏப்ரலுக்காக ரெடி பண்ணுறேன். ஏப்ரல் டே 1 போட்டுக்கிறேன். நியூ குரூப் போட்டுக்கிறேன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இதுலேருந்து வாட்ஸ்அப் போட்டுக்கிறேன். ஏப்ரல் 1 உருவாயிடுச்சு பாருங்கள். நான் இப்போ ஏப்ரல் 1 டைப் பண்ணால் அதுவே ஒரு கலர் செட் பண்ணிவிட்டு உருவாயிடுச்சு. அதில் வந்து நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம், என்னென்ன வேணுமோ அதெல்லாம். இப்போ ஏப்ரல் 1ல் வாட்ஸ்அப் வந்துருச்சு. அது மாதிரி உங்களுக்கு டேபை வந்து சுருக்கமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மெத்தடில் அட்ட டயத்தில் நீங்கள் ஒரு 20 டேப் வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியும் உங்களுக்கு. அதுக்காக ஷார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது புரிஞ்சுதா? சேட்டில் போடுங்க. புரியலன்னா மறுபடியும் கிளாஸ் தான் பார்க்கணும். ஜஸ்ட்டு எந்த டேபோ அந்த டேபை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேப் டு நியூ குரூப் கொடுத்துட்டு நியூ குரூப்புக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப் நேம் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்குள்ளார நீங்கள் எல்லா டேபையும் கொண்டாந்து வச்சுக்கலாம். ஒரு 4 பிரிவாக பிரிக்கிறீங்கன்னா 4 பிரிவாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் நேசகானத்துக்கு இப்போ நான் 4 டேபு, நேசம் மீடியாவுக்கு ஒரு 4 டேபு, ஸ்கில் நெட்டுக்கு ஒரு 4 டேபு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அட்ட டயத்தில் 3 கம்பெனிக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுங்க. எனக்கு குழப்பம் இல்லாமல் பிரித்து வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கூகுளில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ரொம்ப அட்வான்ஸாக இருக்கா? தேவைன்னா யூஸ் பண்ணிங்க, தேவையில்லைன்னா நார்மலாக உள்ள மெத்தட்லேயே பயன்படுத்திங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு நிமிஷம். இது ஓப்பனில் இருக்கு. இப்போ டே 1ல் வந்துட்டு இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது நம்முடைய கூகுளில் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே myactivity.google.comல உங்களுக்கு வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அப்பப்போ நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணணுன்னா இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்பப்போ டெலீட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டரில். ஓகேவா? உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இதுக்குள்ளார இருக்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் அப்பப்போ டெலீட் பண்ணணுன்னா போய் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை தேவைன்னா வச்சுக்கலாம். லாஸ்ட் ஹவர் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் ஆகிடும். உங்களுடைய சேட்டிங் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கூகுளில் வந்து இந்த லிங்க்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கிறேன்? இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கூகுள் மாஸ்டர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதே போல் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய டூல் இருக்குது. கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரே டூல்லே எல்லாத்தையுமே சொல்லிடுங்க சார் அப்படின்னா எந்த டூல் நம்ம சொல்லுவோம்? சேட்டில் போடுங்க. எந்த டூல் நம்ம சொல்லுவோம்? அந்த டூல் தான் CANVA, கேன்வா. கேன்வாவை வந்து நீங்கள் தரவாக கற்றுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அதுலேயும் ஆன்லைனில் டிஜிட்டலில் நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன், டிஜிட்டலில் நான் வீடியோ பண்ணணும், டிஜிட்டலில் நான் இமேஜ் பண்ணணும், விசிட்டிங் கார்டு பண்ணணும், லோகோ பண்ணணும், டெம்ப்ளேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் ஏஐயில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சாத்தியமே கிடையாது. கேன்வாவில் வந்து ரொம்ப 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 நீங்கள் மைனூட்டாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏற்கனவே கேன்வா தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் தெரியாது. அவ்வளோ விஷயங்கள் கேன்வாக்குள்ளார கடல் மாதிரி கேன்வாங்கிறது. ஓகேவா? அது நீங்கள் கேன்வாவை நீங்கள் 1 மாதம் இல்லை, கேன்வா மட்டுமே 6 மாதம் கிளாஸ் எடுக்க சொன்னால் நம்ம எடுக்க முடியும். அந்தளவு கேன்வா வந்து ஒரு பெரிய டூலுங்க சார். அந்த ஒரு டூல் வந்து நம்ம கிளாஸில் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷனில் ரொம்ப பிரதானமாக நம்ம வந்துட்டு அடிக்கடி கேன்வா வந்து பார்க்க போகிறோம். 8 நாளில் 7 நாளில் கேன்வா நம்ம நிறைய இடங்களில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன்வாவில் நீங்கள் எதை வேணாலும் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு உருவாகிடும். கேன்வாவில் பார்க்கலாமா? தெரியாத விஷயங்கள் மட்டும் நான் கேன்வாவில் சொல்லித்தரேன். எல்லாம் தெரியும் சார் அப்படிங்கிறீங்களா? எல்லாம் தெரியுங்கிறவங்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரியாது. இந்த கேன்வா டூலில் சார் சோஷியல் மீடியா கண்டென்ட், எனி டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எதுவாக இருந்தாலும். அப்போ இந்த இமேஜில் வந்து நம்ம சைக்காலஜி சொல்லியிருக்கோம், பிராண்ட் கிட் சொல்லியிருக்கோம், விஷுவல் ஐடென்டிட்டி சொல்லியிருக்கோம், ஃபாண்ட் சொல்லியிருக்கோம். அதே போல் ஒரு சோஷியல் மீடியாவுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக இந்த சைஸில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சில கான்செப்ட்ஸ் இருக்குது சார்.
ஃபேஸ்புக்னா இந்த சைஸில் போடுங்க, யூடியூப்னா இந்த சைஸில் போடுங்க, வாட்ஸ்அப்னா இந்த சைஸில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சைஸஸ் இருக்குது. அந்த சைஸஸில் நீங்கள் இமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுடைய ரீச் நல்லாயிருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம்னா என்ன, 4:5. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரினா என்ன, இந்த சைஸு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சைஸஸ் இருக்குது நிறைய. உதாரணமாக இப்போ நம்ம ஸ்கொயரில் ஒன்று பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்லிடுறேன். கஸ்டம் சைஸில் நான் போகிறேன். இல்லை சார் எனக்கு சைஸெல்லாம் ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னா, சதுரமாக எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நான் என்ன போடுவேன்னா 1000x1000 போடுவேன். இதான் சார் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சைஸு. எல்லாருமே பெரும்பாலும் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுற சைஸ் இது தான். சில பேர் 500 போடுவாங்க, 512 512 லோகோக்கு ஓகே. ஆனால் சோஷியல் மீடியாவில் கட்டமாக போஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கட்டமாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த கட்டத்துக்குள்ளார நான் ஒரு டெக்ஸ்ட் கொண்டாடணும். எனக்கு கேன்வாவை பற்றி எதுவுமே தெரியாது, நான் பிளாங்காக இருக்கிறேன். ஓகேவா, மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன். கேன்வா ஓப்பன் பண்ணுறேன் சார். இப்படி தான் சார் canva.com போனீங்கன்னா கேன்வா இப்படி ஓப்பன் ஆகிடும் சார். இந்த இடத்துல வந்து நிற்கும் சார் உங்களுக்கு. இதில் தேவையில்லாம் டெலீட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்ததுன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் வந்து கிளியராக உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிய வச்சுருவேன். இப்போ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் பண்ணணும். கஸ்டம் சைஸ்க்கு போகிறேன். யுவர் டிசைன்ஸில் செலக்டடில் இருக்கணும். டெம்ப்ளேட்ஸ்னால் அது ரெடிமேடாக உள்ள டெம்ப்ளேட்ஸ் காட்டும். ஏஐயும் இதுக்குள்ளார இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுருவோம். யுவர் டிசைன் செலக்டில் இருக்கா, கஸ்டம் சைஸ்க்கு போயிடுறேன். 1000x1000 போடுறேன். கிரியேட் நியூ டிசைன் போடுறேன். இப்போ ஒரு கட்டம் வந்துருச்சுங்க சார். எனக்கு டெக்ஸ்ட்டு எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா, எப்படி கொண்டாடுறேன்னு இப்போ பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டி அழுத்தினால் புதிய டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். கேன்வா மாஸ்டர் டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வெறும் டி தான் அழுத்துறேன். என்னுடைய லேப்டாப்பில் டி அழுத்துறேன். டி அழுத்தினோடனே என்னாச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸு வந்துருச்சு. யாருக்கு தெரியும் இத்தனை நாளா டி எழுத்துனா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும்னு யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதால தான் இதை வந்து நான் ஃபோக்கஸ்டாக இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்களா, என் கிளாஸில் என்ன சொல்லணுமோ அதை நான் ஒரு ஸ்லைடில் கொண்டாந்து வச்சுட்டேன். மறுபடியும் வரேன். இப்போ நான் எதுவுமே பண்ணல, என்னுடைய லேப்டாப்பில் டி எழுத்துறேன், அவ்வளோதான். இப்போ டி எழுத்துன உடனே டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துச்சு, அதில் டீயை போட்டேன். வந்துருச்சா? டி எழுத்துனா என்ன வரும் சார்? டி எழுத்துனா மறுபடியும் டி தான் அழுத்துறேன், டெக்ஸ்ட் பாக்ஸு வரும். புரிஞ்சிருச்சா? முதல்ல சொல்லணுமா? டி எழுத்துனா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். சார் இது நான் சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வந்து நீங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். டி எழுத்துனா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். டி அழுத்தணும், டீனா டெக்ஸ்ட் பாக்ஸு வந்துருச்சா? அடுத்தது என்ன வரும்? எல் அழுத்துனா லைன் வரும். அழுத்தி பார்க்கலாமா? வெறும் வெறும் ஒயிட் ஷீட் வச்சுருக்கிறேன். ++ன்னு போனீங்கன்னா ஒயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஒரு ப்ளஸ் அழுத்திட்டேன், ஒரு ஒயிட் பேப்பர் வந்துருச்சு. ஒயிட் பேப்பரில் எல் அழுத்துறேன். யாருக்கு தெரியும்? எல் அழுத்துனா லைன் வரும். யாருக்கு தெரியும்? லைனாக நீட்டிக்கிறேன், மவுஸை வச்சு இழுக்கிறேன், அவ்வளோதான். நிறைய கட்டம் போடணும், நிறைய கோடு போடணும் சார். கோடு போட்ட நோட்டு மாதிரி ஆக்கணும் சார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லு, மறுபடியும் எல்லு, மறுபடியும் எல்லு 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 எல்லு. கஷ்டம் இல்லை சார், வெறும் எல்லு தான் சார் அழுத்துறேன். தெரியுமா சார்? கேன்வா யூசர்ஸ்க்கு தெரியுமா சார்? தெரியாது. எல்ல அழுத்துறேன். இங்கே பாருங்க எத்தனை கோடு போட்டேன். நம்ம கிளாஸில் இன்னைக்கு எல் அழுத்துனா என்ன வரும்னு தெரியும். நான் என்னத்தை அழுத்துறேன்? எல் அழுத்துறேன். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் எல் அழுத்தினால் லைன் கோடு வரும் அப்படிங்கிறத இங்கே நான் போட்டுறேன். இதை நீங்கள் கற்றுங்க, இன்னும் மேலே மேலே ஹையில் போவோம். நம்ம நோட்புக் எல்எம்மில்
டாப் லெவலில் உங்களை கிரியேட்டராக மாற்ற போகிறோம் இந்த வருஷம், இந்த மாதம். நோட் புக் எல்லாம்லாம் பிரித்து மேய போகிறோம் இந்த இந்த கிளாஸில். அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்றைக்கே மேய்ஞ்சிருங்க சார்னு சொல்லிடாதீங்க, இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது டைம். சி அழுத்தினால் வட்டம் வரும். என்ன சார் இது, இவ்வளோ நாள் நானும் கேன்வாவில் ஒர்க் பண்ணுறேன், சி அழுத்தினா வட்டம் வரும்னு எனக்கு தெரியாது சார். சி அழுத்தினா வட்டம் வந்துருச்சு. சி அழுத்தினால் வட்டம் வரும். ஈஸியாக இனிமேல் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கேன்வா ஹேண்டில் பண்ணலாம் பாருங்கள். ஒரு 4-5 டிப்ஸு வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணலாம், டக்கு டக்கு டக்குன்னு டிசைன் பண்ணலாம். ஏன்னா எல்லோரும் ஏஐயில் போய் உட்காந்துருக்கிறதால நான் அதை விட சூப்பராக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலாம் சார். இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. என்ன ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க தெரியுமா? ஏஐ பயன்படுத்தினா நீங்கள் அந்த இமேஜ்லேயோ வீடியோலையோ யூஸ்டு ஏஐ டூல்ஸ்னு கண்டிப்பாக டெக்ஸ்ட்டில் போடணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வரப்போகுது. அப்போ நீங்கள் ஏஐன்னு போட்டிங்கன்னா இந்த ஆள் ஒரு ஏஐலே எல்லாம் பண்ணுவான்டான்ட்டு நம்மளை வந்து நெக்லைட் பண்ணிவிடுவாங்க, நம்மளை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஏஐயும் யூஸ் பண்ணணும், கேன்வாவும் யூஸ் பண்ணணும், ஃபோட்டோஷாப்பும் யூஸ் பண்ணணும். எல்லா டூல்ஸ்லையும் நம்ம வெல் டு டூவாக இருக்கணும். சி அழுத்தினால் வட்டம் வரும். மறுபடியும் இன்னொரு சி அழுத்தினால் இன்னொரு வட்டம் வரும். அந்த வட்டம் அதே கலரில் இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. மறுபடியும் எங்கே வேணாலும் வட்டத்தை வச்சுக்கலாம். வட்டம் போடுறது சொல்லி கொடுத்துட்டேன்னா கேன்வா பாக்ஸில் வெறும் சியை மட்டும் அழுத்துங்க, ஒரு பாக்ஸை நியூ பண்ணிட்டு. அடுத்தது என்ன அழுத்தினால் என்ன வரும் சார்? ஆர் அழுத்தினால் செவ்வகம் வரும். ஏன் சார் ஆறு? ஆர் மீன்ஸ் ரெக்டாங்கிள். வந்துருச்சா? சதுரம், செவ்வகம் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். என்னத்தை அழுத்தணும் சார்? சி அழுத்தினால் வட்டம் வரும், ஆர் அழுத்தினால் ரெக்டாங்கிள் வரும். ஓகேவா? புது யூசர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கணும், பழைய கிளாஸில் வர்றவங்களுக்கும் கண்டென்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்கணும். அவ்வளோ மைனூட்டாக உங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஆர் அழுத்தினால் ரெக்டாங்கிள் வரும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா போஸ்டர் வந்துடும், அவ்வளோதான். கடை நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது தான். அடுத்தது அல்டிமேட்டாக ஒன்று சொல்லி கொடுக்க போகிறேன். அல்டிமேட் சார் இது என்ன சார்? கேள்விக்குறிக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும், பார் சிம்பிள் இருக்கும், கிராஸ் கோடு. அதை அழுத்திட்டிங்கன்னா வச்சு இது வந்துடும் சார். என்ன சார் வேணும் உங்களுக்கு? மேஜிக் ரைட் வேணுமா, டெக்ஸ்ட் வேணுமா, எல்லாம் அதில் கொண்டாந்து வச்சிடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுன்னு புரியுதா? நான் செஞ்சது இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? மேஜிக் மெனு வரும், மறுபடியும் மேஜிக் மெனுக்கு போகிறேன், பார்கோடு அழுத்துறேன், பேஜ் நம்பர்ஸு, மேஜிக் ரைட்டு எல்லாமே வரும். மேஜிக் ரைட்டுங்கிறது கேன்வாவோட ஏஐ ஆப்ஷன்ஸு, ஃபோட்டோஸு, டிசைன்ஸு எல்லாமே வருது. சிஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே இந்த பக்கம் வந்துடும். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக ஒரு 5 ஸ்டெப்பு சொல்லிட்டேன் பாருங்கள். கேன்வாவில் இவ்வளோ இருக்குங்க சார். எலிமெண்ட்ஸ் தேடுறதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார். எலிமெண்ட்ஸ் எப்படி சார் தேடுறது? எலிமெண்ட்ஸ்லேயே நம்ம கீவேர்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். கேன்வாவில் நீங்கள் சூப்பர் டிசைனர் ஆகிடலாம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. கேன்வாவில் வந்து கீவேர்ட்ஸ் தெரியணும், ப்ராம்ப்ட் எழுதுறதுலேயும் கீவேர்ட்ஸ் தெரியணும், எதுக்கு எந்த வார்த்தையை போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது எங்கே சார் நம்ம தேடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் தேடலாம். ஓகே, எல்லா இடத்துலையும் இந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். கேன்வா எலிமெண்ட்ஸ்லையும் யூஸ் ஆகும். இது எப்படி சார் மற்ற இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் மறுபடியும் காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்களா, ரவுண்டில் வந்து வச்சிருச்சு, லோகோ, ப்ரொஃபைல் லோகோ மாதிரி கேட்டவொடனே வச்சிருச்சு. ரொம்ப சோகமாக இருக்கா? என்ன ப்ராம்ப்ட் போடுறேன்? மேக் மீ ஸ்மைல்னு போடுறேன். நான் ஃபோட்டோ எடுத்தப்ப சிரிக்கல, ஆனால் ஜெமினியில் வந்து நீ கொஞ்சம் என்னை சிரிக்க வைன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் சார் ப்ராம்ப்ட், வேறு ஒன்றுமே இல்லை சார். அப்லோட் ஃபைல்ஸ் டிரைவுக்கு போயிடுச்சு. மேக் மீ ஸ்மைல்னு போட்டோன்னே எப்படி சிரிக்குது பாருங்க. இது நான் இல்லை, ஜெமினி ஏஐ வந்து என்னை சிரிக்க வச்சிருச்சு. என்ன மாதிரியா இருக்கு?
கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது எனக்கு. என்ன போட்டேன், ஒரு இமேஜை வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தேன், அது கொஞ்சம் சோகமாக தெரிஞ்சுது. அடுத்த ப்ராம்ப்ட் வந்து மேக் மீ ஸ்மைல்னு போட்டேன், அவ்வளோதான். மேக் மீ ஸ்மைல், எவ்வளோ ஈஸியாக ப்ராம்ப்ட் போட்டேன் பாருங்கள். தமிழில் இல்லை சார், எனக்கு இங்கிலீஷ் இந்த வார்த்தை கூட எனக்கு வராது சார் அப்படின்னா, என்னை சிரிக்க வை, என் முகத்தை சிரிக்க வைன்னு போட்டிங்கன்னா சிரிக்க வச்சிடும். இப்போ இந்த ப்ராம்ப்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு காட்டுறேன். நான் ஒரே ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் கற்றுங்க. நான் கேன்வாக்காக தான் இப்போ கொடுக்குறேன், இருந்தாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கேயும் யூஸ் ஆகும். டர்ன் மை இமேஜ் இன்டு கீவேர்டு ஆர்கானிக் ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆர்கானிக் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. இந்த ஆர்கானிக் ஸ்கெட்ச் கையால் வரையப்பட்டது போன்ற எனக்கு உருவங்கள் வந்து என்னுடைய சோஷியல் மீடியா கண்டென்ட்டுக்கு தேவைன்னு வச்சுங்க. மறுபடியும் வரேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த அதே ஸ்பேஸ் பார் போகிறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்துடுச்சு ஸ்பேஸ் பார். சி ஆல் போகிறேன், இங்கே வந்துருச்சு. சி ஆலை கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்துருச்சு. ஓகேவா, மேஜிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வருதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் பாருங்கள். எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எலிமெண்ட்ஸ் வந்துடும். எலிமெண்ட்ஸ் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், இந்த இடத்துல ஆர்கானிக் ஸ்கெட்சுன்னு போடுறேன். அவ்வளோதான் சார். ஆர்கானிக் ஸ்கெட்ச்னா என்ன? கையால் வரையப்பட்ட ஓவியங்கள் எனக்கு தேவை, அது போன்ற உருவங்கள் எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறேன். கிராஃபிக்ஸில் மட்டும் எவ்வளோ உருவங்கள் வருது பாருங்கள். இதில் எது எதுலலாம் இந்த கிரீடம் சிம்பிள் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ கேன்வாலே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்துருச்சா? ஒரு பூ போடுறது எவ்வளோ ஈஸி பாருங்கள். அடுத்தது நான் ஃப்ரீ மட்டும்தான் எடுக்கிறேன், பணம் கட்டுறது எடுக்கவே இல்லை, எல்லாமே ஃப்ரீ. மூளை சம்மந்தமாக ஒன்று ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னா மூளையவே நீங்கள் கையால் வரைஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயம் வேணால் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு கீவேர்டில் எவ்வளோ இமேஜ் எடுக்கிறேன் பாருங்கள். காலிஃப்ளவர் வேணுமா, காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். புரியுதா நான் என்ன பண்ணன்ட்டு? எலிமெண்ட்ஸ் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வேற ஒரு கீவேர்ட் காட்டுறேன். சிம்பிளாக இருக்கணும் லோகோன்னு சொன்னேன். சிம்பிளாக எல்லாமே பண்ணணும். ரொம்ப கான்ட்ரவர்சியலாக போட்டு மண்டையை உடைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிற தேவையில்லை. லோகோலேருந்து டெக்ஸ்ட்லேருந்து மற்றவங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறது தான் முக்கியம். இப்போ மினிமலைஸ்ட் அப்படின்னு போட்டோன்னா எவ்வளோ சிம்பிளான டிசைனிங்ஸு ஸ்டைல்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். கிராஃபிக்ஸில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஃபோட்டோ இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது மினிமலைஸ்டில். ஃபோட்டோ கிராஃபிக்ஸ் மட்டும் ஒன்று போட்டு காட்டுறேன். அடுத்தது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கேன்வாவில். இந்த டிசைன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய டிசைன்ஸாக நீங்கள் போட்டுக்கலாம். இது என்ன சார் கட்சி சின்ன மாதிரி இருக்குங்கிறீங்களா? சும்மா ஏதோ ஒன்று எடுத்தேன் அப்படி வருது. ஓகேவா? இப்போ மினிமலைஸில் வேறு ஆப்ஷனில் ஃபோட்டோஸ், மினிமலைஸ் ஃபோட்டோஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு கீவேர்டில் எவ்வளோ டிசைன்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் ஒர்க்கு, இன்டகிரேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸ். இப்போ நம்ம ஜெமினியில் ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருக்கோம், அதை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். வந்துட்டாங்களா? புரியுதா? ஆர்கானிக் ஸ்கெட்சு ப்ராம்ப்ட் யார் கொடுத்தா? ப்ராம்ப்ட் நம்மளே தான் கிரியேட் பண்ணுறோம். இந்த ப்ராம்ப்ட் நானே கிரியேட் பண்ணி உங்களுக்கு கேன்வாக்காக கொடுத்ததை ஜெமினியில் இன்டகிரேட் பண்ணி செஞ்சு காட்டிட்டேன். எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஒரு பெரிய சூப்பரான ப்ராம்ப்ட் கொடுத்தேன் பாருங்கள். இப்போ இந்த இமேஜை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறேன். என்ன பண்ணுறேன், அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி கிராப் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்படி வச்சு படத்தை கிளிக் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா இப்படி வரும். என்ன பண்ணன்னு புரியுதா சார்? இதுக்கு பேர் என்ன? ஆர்கானிக் ஸ்கெட்சு. இன்னொரு முக்கியமான குறிப்புகள் கொடுக்குறேன். நவீனமாக இருக்கணும் சார், கலர்ஃபுல்லாக இருக்கணும் சார், ஜென்சியாக மாறணும் சார்,
அப்படிங்கிறீங்களா? அதே தான். எலிமெண்ட்ஸில் போயிட்டு கீவேர்ட்ஸில் நான் கொடுத்த கீவேர்ட்ஸ் போட்டுங்க, அவ்வளோதான். எல்லாம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்துடும். லேட்டஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. புது மாடல், நவீன மாடலுக்கு வந்துடும். பழமையிலேருந்து புதுமைக்கு வந்துடும். இப்போ உள்ள பசங்களாம் இப்படி தானே போடுறாங்க பேக்ரவுண்ட்லாம். எப்படி இருக்கு? கலர் கலராக வருதா? ஒரே ஒரு கீவேர்டு தெரிஞ்சதால எவ்வளோ டிசைன்ஸ் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணுறோம் சார். இன்டகிரேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம் சார். சோஷியல் மீடியாவில் போஸ்டர் போடுறோம், ரீல்ஸ் போடுறோம், ஆடியோ போடுறோம், நோட் புக் எல்லாத்துலேருந்து கண்டென்ட் எடுக்கிறோம், அதை நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ண உங்களுடைய கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்டை நீங்கள் பண்ண சோஷியல் மீடியாவில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாம். இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதால என்ன சார் எனக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவில் மானிட்டேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. மானிட்டேஷன்னா என்ன சார்? இப்போ ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய இமேஜ் ஃபோட்டோலாம் நிறைய பேர் வியூஸ் பார்க்குறாங்க, வியூஸ் போகுதுன்னா நமக்கு அதிலேருந்து விளம்பர வருமானம் வரும். யூடியூப்லேருந்து விளம்பர வருமானம் வரும். அதை மாதிரி ஆப்ஷன் மானிட்டேஷனில் நமக்கு கொடுக்குறாங்க. யூடியூப்லேயும் கொடுக்குறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறாங்க, ஃபேஸ்புக்லேயும் கொடுக்குறாங்க. 3 இடத்துலையும் மானிட்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது, மெயின் ரூல்ஸு. மற்றவங்களுடைய கண்டென்ட்டு, காப்பிரைட் கண்டென்ட்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை சார் அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து பெருசாக வருமானம் வாங்க முடியாது. ஆனால் ஃபேஸ்புக்லேருந்து காப்பிரைட் இருந்தால் கூட வருமானம் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்புங்கிறது வேறு விதமான விதிமுறைகள், நெறிமுறைகள் வச்சுருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ங்கிறது வேறு விதமான ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. மெயினாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் டைரக்ட் அக்ரிமெண்ட்டில் இருப்பாங்க. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் மாதிரி பெரிய கிரியேட்டர்ஸு வேர்ல்டு வைடு. நான் சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு நமக்கு புரியுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் மட்டும் சொன்னேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரியேட்டர்ஸ் எல்லாம் யூடியூபுக்கும் கூகுளுக்கும் அவங்களுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக்காரன் எவனோடையும் பெருசாக அக்ரிமெண்ட் போட்டிருக்க மாட்டான். அதனால் ஃபேஸ்புக் காப்பிரைட் இப்போ பெருசாக கண்டுக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அடித்து தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கண்டென்ட்லாம் சூப்பராக போட வச்சுட்டான். ஆனால் ரொம்ப அதிகமாக காப்பிரைட் வந்தால் வார்னிங் வரும், உங்களுக்கு இந்த கண்டென்ட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது காப்பிரைட் அப்படின்ட்டு. ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்படி, யூடியூப்பை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். நம்ம கூகுள்லேருந்து சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்லேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரூல்ஸு, காப்பிரைட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுவே எனக்கு அவன்கிட்டேருந்து காசு வேணாம், நான் சம்பாதிக்கிறதுக்கு நானே ரூட்டு போட்டுக்கிறேன், நானே எங்கள் லோக்கலில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுறேன், நானே ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறேன், நானே விளம்பரம் பிடிச்சி நானே உள்ளே போட்டுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக காப்பிரைட் பிரச்சனை வராது. ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் மெயிலில் நீங்கள் ஏதாவது வார்னிங் கொடுக்குறானாங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதை செக் பண்ணிகிட்டே இருந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கை அழகாக மெயின்டைன் பண்ணலாம், யூடியூப்பையும் அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு கான்செப்டில் போகும்போதும் வேறு வேறு சேனலில் நீங்கள் ஒர்க் பண்ணி ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் நேசகானம்னா அது தனி, நேசம் மீடியானா அது தனி, ஸ்கில்நெட்னா அது தனி, காரைக்கால் கே பிரபாகரன்னா அது தனி. ஏன் சார் எல்லாமே நீங்கள் தானே சார் எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சுக்க வேண்டியதான் சார் அப்படின்னீங்கன்னா எல்லாம் வேறு வேறங்க. ரேடியோ குரூப்பு வேறு, நேசம் மீடியாவில் உள்ள ரேடியோ சர்வீஸு, வெப்சைட் சர்வீஸுங்கிறது வேறு, ஸ்கில்நெட்டுங்கிறது ஆன்லைன் கிளாஸுங்கிறது வேறு, பர்சனலாக என்னுடைய பேர், என்னுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இதை தாண்டி வேறு இருக்கும். அதனால தான் நான் இப்போ 4 பிராண்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பிராண்டு இப்போ கொண்டாட போகிறோம், இன்னொரு பெரிய பிராண்டு இப்போ கொண்டாட போகிறோம். அது எங்களுடைய ரேடியோ கம்யூனிட்டியில் உள்ளவங்கள டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ஆன்லைன் ரேடியோ டைரக்டர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நாம்ஸ் படி அந்த டைரக்டரி கொண்டாட போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே நான் 4 ப்ரமோஷன் இருக்கிறேன், இப்போ 5ஆவதாக ORDA அப்படிங்கிற மாதிரி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அது இந்தியா லெவலில் ஃபார்ம் பண்ண போகிறோம், தமிழ்நாடுன்னு ஒதுக்காமல் இந்தியன் ஆன்லைன் ரேடியோ டைரக்டர்ஸ் அசோசியேஷன். இப்போ 5ஆவது பிராண்டு கொண்டு வரும். எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியுது? ஒன்றும் இல்லை சார், சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங், சோஷியல் மீடியாவில் எந்த ஸ்டெப்பு படி போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அவ்வளோதான். இப்போ 5 பிராண்டு இல்லை, 50 பிராண்டுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
50 கிளைண்ட்ஸுக்கு மேலே 100 கிளைண்ட்ஸுக்கு மேலே டைரக்ட் கான்டாக்டில் இருக்காங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஒர்க் பண்ணியே ஆகணும். நாங்கள் அது மாதிரி 1-to-1 கான்டாக்ட் உள்ள 100 பேருக்கு மேலே 200 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அது தனி. அப்போ எவ்வளோ வேலைகள் செய்கிறோம், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு வேணும். டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணணும், ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணணும், கமிட்டடாக ஒர்க் பண்ணணும், டெய்லி நீங்கள் வேலை செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தேதி 7 மார்ச், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 31 நாள். 31 நாளில் மீதி இருக்கக்கூடிய 23 நாளும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த கிளாஸில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய தவறுகளை சரிபடுத்தி கொண்டு உங்களுடைய நேரத்தை மேலாண்மை செய்தால் கண்டிப்பாக உங்களை ஒரு பிராண்டாக, ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி உள்ள நபராக மாற்றுகிறோம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். கிளாஸ் எப்படி இருந்தது, டவுட் இருந்தால் கேட்கலாம். எல்லாம் புரிஞ்சுதா, புரியலையா? புரியலன்னா மறுபடியும் பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. எல்லாம் கிளியர். ஓகே, இனிமேல் ரொம்ப டெப்த்தாக போவோம். நம்ம ரொம்ப டெப்த்தாக போவோம். ப்ராம்ப்ட் லெவல்லையும் நோட்புக் எல்எம்லையும் கேன்வாலையும் ரொம்ப டெப்த்தாக போவோம். எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்குள்ளே போகும். எல்லாம் கிளியரா? அன்மியூட் பண்ணிட்டேன், யாராவது கேள்வி கேட்டால் கேட்கலாம். சரி, அனைவரும் மௌன நிலைக்கு சென்று விட்டதால் புதிதாக வகுப்பில் இணைந்திருக்கிறவர்களை வரவேற்கிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எடுத்துருக்கிறோம். அடுத்தடுத்த ப்ராக்டிக்கல்லாம் கொஞ்சம் உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த வகுப்பில் புதிதாக இன்ட்ரோ கிளாஸ்க்கு ஃப்ரீயாக வந்திருக்கிறவர்கள் நாளைக்கு உங்களுடைய பெயரை பதிவு செய்து வகுப்பில் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். ரொம்ப டெப்த்தாக போகணுங்கிறது தான் என்னுடைய பிளான். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஆழமான இடத்துல நம்முடைய வகுப்பை அமைக்கிறோம். ரொம்ப ஆழமான இடம்னா டீப்பாக போக போகிறோம். அதுக்கு தான் டீப் சீக்லாம் பேர் வச்சுருக்கிறாங்களே. ரொம்ப ஆழமாக மேலேயே அப்படியே மேம்புல் மேய்ஞ்சிட்டு போகிற வகுப்பாக இருக்காது. ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பாக இருக்கும். மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு 2ஆம் நாள் பயிற்சி வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.